வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் மூடிட்டு வீட்டை பூட்டிவிட்டு ஓடி வந்து ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூப்பிடுறாரு, சந்திப்பு கூடாரத்தை நோக்கி உன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வா. எல்லாரும் அந்த சந்திப்பு கூடாரத்தை சுத்தி நில்லுங்க. உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்து வரும். கரங்களை தட்டி பாடலாமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் யாராலும் எடுக்க முடியாது, யாரும் அதை அழிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் மட்டுமே நம்மை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். உன் ஆன்மாவை நீ காப்பாத்தி கடவுள் கொடுக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளணும். ஒண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிறார், நான் உனக்குள்ளே வர உனக்கு விருப்பமா என்று கேட்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? வார்த்தையை கொடுப்பீங்களா? பிள்ளைகளே, வார்த்தையை கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். வாரும் தூய ஆவியானவரே, என்னை நிரப்ப, என்னுடைய இதயத்திற்குள்ளே வாரும் ஆவியானவரே கூப்பிடுங்க. கம் ஹோலி ஸ்பிரிட் என்று கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியை என்னை நிரப்பமையான்னு கூப்பிடுங்க. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. பாடுவோம். வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே. மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவரும் ஆவியானவரை வரவேற்போம். வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. பாடுவோம். வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே. மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற ஆவியானவர் இவர். தேவனின் திருவடிவாக விளங்குகின்ற ஆவியானவர். நேசமான இன்ப மொழியை நமக்கு கொடுக்கும் ஆவியானவர். நெஞ்சுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியானவர். ஆம், அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் மனதுருகி ஒரே மனதாய் எல்லோரும் கண்களை மூடியவாறே கைகளை கூப்பியவாறே சேர்ந்து பாடும். தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற ஆவியே, தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற ஆவியே. தேவனின் திருவடிவே பரிசுத்த ஆவியே, தேவனின் திருவடிவே பரிசுத்த ஆவியே. நேசமான இன்ப மொழி நிறைவிக்கும் ஆவியே, நேசமான இன்ப மொழி நிறைவிக்கும் ஆவியே. நெஞ்சுருகி அழுவாரை
இளைப்பாற்றும் ஆவியே, நெஞ்சுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. மாசுகளை கழுவுகின்ற ஆவியானவர், மனமருந்தும் காயங்களை ஆற்றுகின்ற ஆவியானவர், நமக்கு மீட்பினை தந்தருள்கின்ற ஆவியானவர், நமக்கு அனைத்து இன்பங்களையும் தருகின்ற ஆவியானவர் இதோ நம் மத்தியில் எழுந்தருள வேண்டுமாய் நாம் எல்லோரும் கண்களை மூடியவாறே, கைகளை கூப்பியவாறே உற்சாகத்தோடு சேர்ந்து பாடும். மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே, பாடுவோம். மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே, மனம் வருந்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே, மனம் வருந்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே, இறுதியில் மீட்பினையும் இந்தருளும் ஆவியே, இறுதியில் மீட்பினையும் இந்தருளும் ஆவியே, இன்பங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே, இன்பங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. எல்லோரும் கைகளை மேலே உயர்த்தி கண்களை மூடியவாறே எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி ஆவியானவரை கூப்பிடுவோமா? ஆவியானவரே, 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 சத்தம் உயர்த்தி பாடுவோம். ஆவியானவரே, 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 ஹalleluya, 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 ஹalleluya. எல்லோரும் சத்தம் உயர்த்தி துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. தூய ஆவியானவரே, அபிஷேக நெருப்பாக இருக்கின்ற ஆவியானவரே, இதோ இந்த வேளையில் எங்களை நீ நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லமையின் ஆவியானவரே, உம்முடைய அருள்பொழிவால் எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் ஜீவ தண்ணீர் நீரே, துன்பத்தில் எங்களுக்கு தளராமல் நிலைத்து நிற்கக்கூடிய வரத்தை தருகின்ற தெய்வம் நீர், எங்களுடைய இரட்சகர் நீர், எதிர்நோக்கி இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஆவியானவர். ஆம் ஆவியானவரே, இந்த 2 நாள் முழுவதும் இதோ நீர் எங்களை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி உம்முடைய பணியை நிறைவு செய்து எங்களை ஒரு கருவிகளாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இதோ இங்க இருக்கின்ற பங்கு சமூகத்தை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு சுற்றி இருக்கின்ற பிற மத சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் செய்யும் தொழிலை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இங்கு பணி புரிகின்ற அருள் தந்தையர்களை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இதோ இங்கு இறை செய்தியை வழங்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஆல்பர்ட்டை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களையும் உம்முடைய வல்லமையால் நீர் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லோரும் சத்தம் உயர்த்தி சொல்வோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் நல்லாவே இல்லை, பிரைஸ் தி லார்ட். மத்தியானம் எல்லாம் மீனாக சாப்பிட்டுட்டு வந்து நல்லாவே இல்லைன்னா எப்படி? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஊரில் தான் வந்து சுற்றி சுற்றி பிரசங்கம் வைக்கணும் போல இருக்க. எல்லா பக்கமும் ஆள் இருக்கிறாங்க, அதனால் சுற்றி சுற்றி நம்ம பேச வேண்டியிருக்கோம் நினைக்கிறேன். கடவுள் உங்களை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் வந்து ஒருவேளை பின்னாடி பார்க்கலனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நாங்கள் எப்பெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோமோ அப்பெல்லாம் நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லிவிடணும். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் வந்து எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாத 2 பேர் இருக்கிறாங்க இங்கே. யார்? அவர் 2 பேர் என்னையும் பிரதரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் சொல்லாத ஒருத்தர் 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. நம்ம எங்கெல்லாம் கடவுளை கூப்பிட்றோமோ அங்கெல்லாம் வானதூதர்கள் வந்துடுவாங்க. கடவுளை பற்றி எங்கெல்லாம் பேச்சு நடக்குதோ அங்கெல்லாம் வானதூதர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் வரும்போது இன்னொருத்தன் வந்துடுவான். யார்? நம்ம சொந்தக்காரர் தான். யார்? பிசாசு வந்துடுவான். ஆமாம். அதனால் அவங்களும் இருக்கிறாங்கங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். வானதூதர்கள் என்ன செய்வாங்க? நம்மளோட சேர்ந்து கடவுளை புகழ்வாங்க. பிசாசு என்ன செய்யும்? அதை செய்யாதன்னு சொல்லி கொடுக்கும். அதை செய்யாத. அப்போ பேய் நமக்கு பேய் பிடித்தவர்கள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? நமக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்கிறவங்க அந்த சாமியார்கிட்ட போனால் கரெக்டாக சொல்லிடுவார் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நான் பிரதராக இருந்தப்போ ஒரு ஃபாதர்கிட்ட மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு போனேன். ஒரு பூசைக்கு போனேன். ஃபாதர் ஆகிட்டு தான். ஆமாம், நான் ஃபாதர் ஆன பிற்பாடு பூசைக்கு போனேன். அப்போ தான் நான் சின்ன சாமியார். அப்போ வந்து அவர் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு மந்திரிக்க சொன்னாங்க. மந்திரிச்சார். சிலுவையெல்லாம் வச்சு மந்திரிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. போனோன்னு சொன்னார், ஆடிச்சு அப்படின்னாரு. ஆடிச்சு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஃபாதர் ஆடிச்சு அப்படின்னு? ஆட்டம் இருக்குது அப்படின்னாரு. இப்போ நம்மக்கிட்ட ஆட்டம் இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம போய் யாரையாவது தேடி போகணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி? கடவுளுடைய வார்த்தை வாயில் வரல, கடவுளை புகழ்கிற புகழ்ச்சி வாயில் வரல, நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன புகழ்ச்சி வார்த்தைகள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நன்றி, இந்த வார்த்தைகள் எதுவுமே வாயில் வரல. அப்புறம் பிரதர் பாட்டு பாடுறாரு இல்லையா? பாட்டு பாடும்போது என்ன நமக்கு புரிதல்னா, அவர் நம்மளையும் பாட சொல்கிறார். சேர்ந்து பாடுவோங்கிறார். அப்போது ஆவியானவரே ஆவியானவரே அப்படின்னு பாடுறாரா? அது வாயிலே வராது நமக்கு. அப்படியே நிற்கும் மூஞ்சி. அது இங்கேருந்து பார்த்தோன்னே தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் சொல்லி காட்டி கொடுக்கக்கூடாது இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயிலேருந்து வரலன்னா நம்ம உறுதி செய்து கொள்ளலாம், நமக்குள்ளே வேறொருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். கண்டுபிடிச்சவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாடா, இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமாம், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? கெட்டவன் ஒருத்தன் நமக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு.
இங்கே கூட நிறையா பேருக்கு தெரிஞ்சிச்சு. அவன் சொல்லிட்டான், அவன் ஏமாற்ற போகிறான், ஒன்று சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அதுலேயும் உட்காந்துட்டாங்க. பாருங்கள், நீங்கள் தப்பாவது ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். ஆனால் இந்த அல்லேலியா பிரைஸ் எல்லாம் இயேசுவே நன்றி இதெல்லாம் நான் சொல்லாமல் ஜெயிச்சிருவேன் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஜெபங்கள் கடவுள் பக்கத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நம்ம எப்படி பிள்ளைங்களாம், நம்ம குட்டி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இவ்வளோ பாருங்கள் வரிசையாக உட்காந்துருக்கு பாருங்கள், எல்லாம் அட்டென்ஷனில் உட்காந்துருக்கேன். இவங்கெல்லாம் இன்னும் குட்டி பிள்ளையாக இருந்தப்போ அப்பா அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க? தன் பிள்ளை காலையில் எந்திரிச்சோ நீ வீர வசனம் பேசணுமா? என் தாயே, என் தகப்பனே, எனக்காக உயிரை கொடுக்க, எனக்காக ஓடி ஓடி உழைக்கிற என் தகப்பனே, உன்னை நான் அன்பு செய்கிறேன், இப்படி பேசணும்னு நினைப்போமா? ஒரு தாய் தந்தை என்ன நினைப்பாங்க? அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படி கேட்டாலே போதும், அப்பாவுக்கு அப்படியே குளிந்துடும். அவர் கடலில் போய் தொழில் பண்ணிட்டு அசதியாக வந்தப்போ, என்னப்பா வேர்த்துச்சாப்பா அப்படின்னு அந்த குட்டி புள்ள வந்து அப்பாவை தொடச்சி விட்டோனையும் அப்பாவுக்கு அப்படியே குளிந்துடும். அதே தான் கடவுளுக்கும். நீங்கள் பெருசாக ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் அடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன பிள்ளை போல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டிங்கன்னா போதும், ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். கடவுளுக்கு நம்மெல்லாம் இன்னும் பச்சை பிள்ளைகள் தான். அந்த துதிக்கிற மனநிலை நம்மக்கிட்ட வரணும். ஆட்டோமேட்டிக்காக வருமா? வராது. ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு வருது. என்னடா என்ன வருது? பாம்பு வருது. பாம்பு வந்தோடனே நீ பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பியா? என்ன செய்வீங்க? விட்டுட்டு ஓடிடுவாங்களாம். அதுதான் செய்வோம், நம்ம தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே அதை நம்ம வீட்டுக்குள்ளே வரதை அனுமதிக்கலாமா? அனுமதிக்கக்கூடாது. என்ன செய்வோம் உடனே? நம்ம அம்மா அம்மா என்ன பாருமா பாம்பு வருது பாரு அப்படி சொல்லுவீங்களா? என்ன செய்வோம் உடனே? கம்பெடுத்து கொம்பெடுத்து டாய் ஊயின்னு கத்தி எடுத்து அது நமக்கு மேலே அதை பயமுறுத்தி அது இங்கே ஓடி அங்கே ஓடி அதை எப்படியாவது வெளியில் விரட்டணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்போது இந்த மாலை வேளையில் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த துதிகன மகிமையெல்லாம் கடவுளுக்கு நம்ம செலுத்தும்பொழுது என்ன நடக்குது? நம்ம பிடித்திருக்கிற பிசாசுகள், தீமையினுடைய ஆதிக்கங்கள், இந்த பிசாசு பேயினா என்னன்னு நினைக்கிறீங்க? கடவுளுக்கு எதிராக உன்னை செயல்பட உன்னை தூண்டுகிற ஒரு இயல்பு. அதுதான் கடவுளுக்கு எதிராக உன்னைய நிற்க வைக்கும், கடவுளை தோக்கடிக்க வைக்கும். நம்ம செய்கிற எல்லாத்துலேயும் கடவுளை தோக்கடிக்க வைக்கும். உன் வழியாக கடவுளை அசிங்கப்படணும், அதுதான் அதனுடைய விருப்பமே. அதை தான் நம்ம பேய் பிசாசுன்னு சொல்கிறோம். உடனே ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு பேயும் இல்லை பிசாசும் இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ஆடுற பேயெல்லாம் இல்லை, நம்ம அதை பற்றி பேசலை. உமக்குள்ளிருந்து ஒரு தீமையை விதைக்கிற பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறது. எப்போ நம்ம உலகத்தில் நன்மை தீமைன்னு நீ ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அங்கேயே தீமையினுடைய அடையாளம் இந்த பிசாசு. அதைத்தான் பைபிள் தீயவன் என்று சொல்லுகிறது, பேய் என்று சொல்லுகிறது, சாத்தான் என்று சொல்லுகிறது. அப்போது இதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொண்டு நாம் எதிர்த்து போராடத்தான் கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். எப்படி போராடுவது கற்றுக் கொடுக்கிறார் கடவுள். பாருங்க, கடவுளுடைய விருப்பம் என்ன? எதுக்கு இந்த தியானம் 2 நாள் வைக்கணும்? ஃபாதர் வந்து மல்லு கட்டி நம்மளை கூப்பிட்டு ஆல்பட்டி ஆரியா புடியா அவனை புடியா வரட்டியா 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 புடியா அவனை எங்கேயும் விடாதையா கூட்டு பிள்ளைக்கு அப்படியே கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டு பிள்ளையில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா காரணம் என்ன? ஏன் அவருக்கு வேலை இல்லையா? யாரையாவது இப்படி கூட்டிகிட்டு வந்து அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு சோறு போடணும், அவங்கள தங்க வைக்கணும். எதுக்கு இந்த தொல்லை? நம்ம இருந்தோமா நிம்மதியாக சாப்பிட்டோமா தூங்கினோமா போனோமான்னு இருக்கலாம்ல ஒரு சாமியார். அப்போது ஏன் ஒரு சாமியார் தேவையில்லாத வேலை செய்கிறாரு? தேவையில்லாத வேலை தானே இது. ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வர்றா நம்ம பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே இது ஒன்று தான், மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால் பரவாயில்ல, நீங்கள் தவறாக தான் சொல்லியிருப்பீங்க, தவறாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபாதர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க, அதான் சத்தம் கேட்குத, சத்தம் கேட்குது, சத்தத்தை கேட்டுட்டு நீ சத்தமாக அங்கே உட்காந்துருக்க வேண்டியது தான். பாருங்கள், ஏன் கோயில், ஊருக்கு ஒரு கோயில் கட்டுங்க. இது கோயில் கட்டுறது என்ன இன்றைக்கி நம்ம கட்டுறதா? பழைய ஏற்பாட்டிலேருந்து கடவுள் விரும்புகிறார், எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நான் வந்து குடிகொள்வேன். அப்போ நீங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரணும். வீட்டில் காலை நீட்டி போட்டுக்கிட்டு கதை கட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல வல்லமையெல்லாம் வந்து தேடி வந்து ஆண்டவரை மண்டைக்குள்ளே போக மாட்டார். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் மூடிட்டு வீட்டை பூட்டி விட்டு ஓடி வந்து ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்தா மட்டும்தான்
நமக்கு விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பேர் கை தூக்கி சொல்றீங்க. உண்மையாலுமே கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் பாருங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் கை தூக்கிட்டு இருக்க முடியுமா? வீட்டில் காப்பி குடிச்சிக்கிட்டே கேட்கலாம். ஆல்பட்டாம்ல, ஆல்பட் வந்துக்கார அந்த ஆளை தான் நம்ம டிவிலே பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே காப்பியை குடிச்சிக்கிட்டு சூப்பு குடிச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற உணவு அவருடைய இல்லத்தில் தான் கொடுக்கப்படும். இதை நான் சொல்லலைங்க, பைபிளில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேருந்து பாருங்கள். ஆண்டவர் கூப்பிட்றாரு, சந்திப்பு கூடாரத்தை நோக்கி உன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வா. எல்லாரும் அந்த சந்திப்பு கூடாரத்தை சுற்றி நில்லுங்க. எல்லாரும் பாருங்கள், அது ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சு, சந்திப்பு கூடாரம். அது என்னது? கடவுள் மக்களை சந்திக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அப்படி வந்தாங்க போனாங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. லேட்டாக வரவங்க வருவாங்க. நம்ம உடனே பாருங்கள், அவன் எந்திரிச்சு கக்கூசு போய் உட்கார்ற வரைக்கும் பார்ப்போம். அப்போ தெரியுதா நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோன்னு? ஆத்மா பலவீனமாக இருக்கு இல்லையா? அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க கூப்பிட்டுருக்கிறார், ஏதோ ஒன்று கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பீங்க பூசை முடிச்சோனையும் ஃபாதர் ஏதாவது பொங்கல் கொடுப்பாரா, பன்னு கொடுப்பாரா அப்படின்னு. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பாருங்க. அதெல்லாம் தின்னுபிட்டு நாங்கள் போனால் செரிச்சு போயிடும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் யாராலும் எடுக்க முடியாது, யாரும் அதை அழிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் மட்டுமே நம்மை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு வேணும்பா, எவனுக்கு வேணுமோ வேணாமோ நமக்கு வேணும் அப்படின்னு. அதனால தான் அவர் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த ஊரில் எத்தனை குடும்பம் இருக்குது? கண்டிப்பாக 1000க்கு மேலே இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் கவலைப்படுறதில்ல, கூட்டத்தை பார்த்து நாங்கள் ஒன்றும் பயப்படுறதில்ல. 10 பேர் இருந்தால் நான் பேசுவேன். ஒரு ஃபாதர் கேட்டார், ஆல்பர்ட்டு நீ நினைக்கிற மாதிரி பெரிய கூட்டம்லாம் வராதியா, சின்ன மக்கள் தாயா, இங்கே கொஞ்சம் தாயா வீடு அப்படின்னாரு. ஃபாதர், எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் இருந்தால் நான் பேசுவேன் அப்படின்னு. என்ன நம்பரு அப்படின்னாரு. 10ன்னு. 50 பேர் வருவாங்கயா அப்படின்னாரு. அந்த 10 எப்படி, எந்த கணக்கில்யா 10 சொல்கிற அப்படின்னாரு. ஆண்டவர் சோதோம் குமோராவை அழிக்கிறப்போ எத்தனை பேர் எதிர்பார்த்தாரு? சோதோம் குமோராவை அழிக்க போறாரு. ஆபிரகாம் போய் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, நண்பனை போல சொல்லிட்டாரு. நண்பனை போல ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சோதோம் குமோராவை அழிக்கிறத தவிர வேற வழி தெரியலடா தம்பி, அழிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஃபாதர் இதை சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாருன்னு. ஒருவேளை கூட்டுப்புள்ளியை கடவுள் அழிக்க போகிறத சொல்லிட்டாரா என்னமோ தெரியல. உங்களுக்கு எதுவும் சொன்னாரா? இன்னும் சொல்லலை. ஃபாதருக்கு குருக்களுக்கு இந்த உணர்தல் கிடைக்கும் பாருங்களேன். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னா ஒரு உணர்தல் கிடைக்கும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆவியானவர் தூண்டுவார். அப்படி தான் ஆபிரகாம் போய் கெஞ்சுறாரு, ஐயா அப்பா ஆண்டவரே என்னப்பா சோதோம் குமோராவை, ஐயோ நம்ம தம்பி அங்கே இருக்கிறானே ஆண்டவரே, என்னடா செய்யறது, எப்படி காப்பாற்றுறது? மெதுவாக போகிறாரு. ஆண்டவரே அதில் ஊரில் ஒரு 50 நல்லவங்க இருந்தால் அழிச்சிருவீங்களா? ஆண்டவர் சார் இல்லை நான் அழிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சவருக்கு ஒரு சின்ன யோசனை, ஐயோ 50ல் ஒருத்தன் எவனாவது குறைஞ்சிட்டானா? திரும்பி என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நான் ஒரே ஒரு தடவை பேசிக்கட்டுமா? சொல்லியா, அதில் 1 குறைஞ்சிச்சுன்னா 1 தானே பரவாயில்ல விட்டுடுவேன் அப்படின்னாரு. திருப்பி ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம், கடவுள் நல்ல மூடில் இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கூட கேட்டிருக்கலாம், 1 குறைச்சி கேட்டுட்டமேன்ட்டு ஆண்டவரேன்னு முட்டி போட்டுட்டார். ஆண்டவரே இன்னும் ஒரு தடவை நான் பேசிக்கட்டுமா? என்னையா அதில் ஒரு 10 குறைஞ்சிச்சுன்னா? 10 தானே, சரி பரவாயில்ல விடு. இப்படியே குறைச்சி ஆபிரகாம் எங்கே கொண்டு வந்துட்டாரு? 10 பேரில் கொண்டு வந்து நிப்பாட்டினார். இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் சோதோம் குமோராவை அழிச்சாரா விட்டுட்டாரா? அழிச்சிட்டாரா? பின்வாங்காதீங்க, அழிச்சிட்டாரு. அழுத்தி கேட்டோன்னே பின்னாடி போயிடக்கூடாது. இல்லை ஆண்டவர் அழிக்கலாமாண்ணே, அழிச்சிட்டாரு. ஏன் அழிச்சாரு? அந்த ஊரில் 10 நல்லவங்க இல்லை. லோத்து, அவர் மனைவி, அவருடைய 2 மகள்கள், பாருங்க அவ்வளோதான், 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த லோத்தோட மகள்களுக்கு 2 பேர்த்துக்கு இது வச்சுருந்தார், நிச்சயம் பண்ணி வச்சுருந்தார், 2 பசங்களை. அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, டேய் அப்பா வாடா ஓடி போயிடலாண்டா, ஆண்டவர் உலகத்தை இந்த ஊர் அழிக்க போடுறாரா அப்படின்னு.
அவங்க சொல்கிறாங்க கழட்டு அறிவு கட்ட போச்சு அவனுக்கு ஊரை அழிக்க போகிறாராம் கடவுள் இவர்கிட்ட வந்து சொன்னாராமா. அப்படி பாருங்கள் ஏளனப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு தியானம் நடக்குது வா போகலான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. வீட்டில் இருக்கான் ஆமாம் ஆமாம் அவங்க தியானம் நடத்தி கிழிச்சாங்க நான் நேராக மோட்சத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க யாராவது. உங்கள் வீட்டில் சொன்னாங்களா? சொன்னான்வலே அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். லோத்துக்காக யார் இங்கே ஜெபிச்சா? யார் ஜெபிச்சா? ஆபிரகாம் பரிந்துரைத்து ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் என் அன்பு பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், இங்கே ஒன்றும் நாங்கள் கதா காலட்சியம் நடத்த வரல. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பூமிக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த பங்குக்காக, இந்த பங்கில் இருக்கிற வீடுகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அந்த பெலன் கொடுப்பார். இப்போ எதுக்கு கடவுள் இப்படி கூட்டிகிட்டு வந்து என்னத்தை சொல்ல போகிறார்? ஒரு பெரிய ஆபத்து நம்மளுடைய பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. பாருங்க, ஒரு நிலாவை பற்றி ஒரு உண்மையை ஒரு நாசா படம் பிடிச்சிச்சு. நிலாவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒரு படம் பிடிச்சி இதான் நிலான்னு சொல்லி நமக்கு அனுப்புனாங்க. அது வரைக்கும் இந்த மீடியாவெலாம் நமக்கு தெரியாது. இங்கேருந்து நிலாவை பார்க்குற போது அது பெண்ணினுடைய முகத்துக்கு நிலவை போல் அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய முகம்லாம் அப்படியே அழகாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரே ஓட்டையாக இருக்குது நிலா பூரா. நிலா பூரா எப்படி இருக்குது? ஓட்டையாக இருக்குது. நிலாவை போய் இப்படி ஒரு வர்ணிச்செல்லாம் பாடணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிது. ஆனால் என்னைய நான் உட்காந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இந்த நிலா ஏன் ஓட்டையாக இருக்குது? ChatGPTலாம் போட்டு பார்த்தா அது சொல்லுது நிறையா விஷயத்தெல்லாம். நிறைய இந்த யூனிவர்சல் பற்றிய சில வீடியோஸ் எல்லாம் போடும்போது அவங்க சொல்கிறாங்க, பூமிக்கு வர வேண்டிய அநேக ஆபத்துக்களை இந்த நிலா என்ன செய்யுது? வாங்கிக்கிச்சு. பூமியின் மீது மோத வேண்டிய அந்த விண்கல்கள் பல மைல் வேகத்தில் அது பறந்து வந்துக்கிட்டு இருக்கும். அது பூமியில் மோத வேண்டியதை அது தடுத்து இந்த நிலா என்ன செய்யுது? வாங்கி 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 அது பல விதத்தில் அது காயப்பட்டதை போல தோன்றுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மளுடைய புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய அன்னை மரியாள், நம்முடைய பங்கோட புனிதர் சூசையப்பர், இவங்கெல்லாம் என்ன செய்துட்ருக்காங்கன்னா அவங்க இந்த காயங்கள் எல்லாம் தாங்கிட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு தாங்குவாங்க? கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, எப்பா நீ மாறணும்யா, நான் கொஞ்ச நாள் தான் உன்னை காப்பாற்ற முடியும், கடைசி வரைக்கும் உனக்கு காப்பாற்ற முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சூசையப்பர் வந்து கடைசியில் நிற்பாருன்னு. இல்லை, சூசையப்பர் கடைசியில் நிற்க போகிறதில்ல. அதுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வேலையை ஆரம்பித்த பிற்பாடு சூசையப்பர் அங்கே நிற்க முடியாது. நான் போயிட்டு வரேன் தம்பின்ட்டு போயிடுவார். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? பல வேளையில் புனிதர்களுடைய உதவியை நாடலாம். ஆனால் புனிதர்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, எதற்கு அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள்? இந்த இடத்துல சூசையப்பர் உட்கார்ந்து கொண்டு எதை பேசுவார்? அவருடைய சுரூபம் பேசாது. அந்த சூசையப்பர் தான் இங்கே உங்களுக்கு பணியாளரை கொடுத்திருக்கிறார். அந்த பணியாளர் என்ன சொல்லுகிறார்? சூசையப்பர் அவருடைய வாயிலிருந்து தான் பேசுவார். சூசையப்பர் இன்னைக்கு அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கலன்னு தான் ஒரு ஊழியக்காரனை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பார். அப்படித்தான் இந்த சம்பவமானது, இந்த நிகழ்வானது, இந்த ஜெப வழிபாடானது இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் இந்த புனிதர்கள் சொல்லுவாங்க. சைடு ட்ராக்கில் உனக்கு வீடு கட்டித்தரேன், உன் நகையை நான் பெருக்கி தரேன், உனக்கு தொழிலை நான் வச்சு தரேன், இதெல்லாம் செய்வாங்க. எதுக்கு செய்கிறாங்க? உன் ஆன்மாவை நீ காப்பாற்றி கடவுள் கொடுக்குற மீட்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு அதுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ சூசையப்பர் பேசினா என்ன பேசுவாரோ அதைத்தான் நான் உங்ககிட்ட பேச போகிறோம். இதைத்தான் தந்தையர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு சரியாக கேட்காம இருந்திருக்கலாம். சூசையப்பரே வந்து இங்கே நின்னாலும் சில பேருக்கு புரியாது. சூசையப்பரே தேவையில்லாமல் பேசினேன்னு வச்சுக்கோ, திருப்பி தூக்கி விட்டுருவேன் உன்னை அப்படின்னு சூசையப்பருக்கே செக் வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சூசையப்பரை மரியாதையாக நீங்கள் போய் சுருவத்தில் நில்லுங்க, உன் பேரை சொல்லி நான் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன், நீ இறங்கி வந்தெல்லாம் பேசப்படாது. பேசுனா நமக்குள்ளே இருக்கிற இந்த மரியாதை பந்தம்லாம் போயிடும். உனக்குன்னு கோயிலெல்லாம் கட்டி வச்சு இடித்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் புனிதர்களை அவமானப்படுத்துகிற செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் புனிதர்கள். எப்படி புனிதர்கள்?
நமக்கு சும்மா பிச்சை போட்டதுனால புனிதர்கள் அல்ல, ஆண்டவருக்கு அவர்கள் நிறைவானவர்களாக இருந்தார்கள். பாருங்க, கடவுளுடைய திருவுளம் எது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, கதறி கொண்டு இருக்கிறாங்க புனிதர்கள். இந்த மனித கூட்டம் எப்படி காப்பாற்றப்பட போகிறது? பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, கடவுளுடைய விருப்பம் என்ன பைபிள் விளக்கி இருக்கிறது. மத்தேயு 18:14 சொல்லுது பாருங்க, இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். நம்மளுடைய புனிதர் இந்த இடத்துல பேசுறாரு, அல்லது இந்த ஜெபக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த ஜெபக்கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னா, இதுதான் எல்லாரும் காப்பாற்றப்படணும். இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் கடவுளுடைய விருப்பம் இதுதான். கடவுளுடைய திருவுளத்தை நீங்க அறியணும். முதல்ல ஸ்ரீலங்காவில் பாஷையூருங்கிற இடத்துல நின்று பிரசங்க வைத்த ஒரு அனுபவத்தை மீண்டுமாய் நினைவு கூறுகிறேன். இதே மாதிரி ஒரு செட்டப் தான். அங்கே ஒரு பெரிய பீடம், பெரிய ஒரு அரங்கம், இடம் அப்படியே. அது அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் கடல், இங்கே முன்னாடி இருக்குது, அங்கே பின்னாடி இருக்கும் கடல். எல்லா பக்கமும் ரேடியோ கட்டியிருந்தாங்க. அந்த ரேடியோவை கேட்டுட்டு முதல் நாள் ஒரு 2000 பேர் தான் வந்திருந்தாங்க கூட்டம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3000 பேருக்கு மேலே. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 10 நாள் ப்ரீச்சிங் நடந்துச்சு. அடுத்த நாள் 4000 பேர் மேலே, 5000 பேர் மேலே, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அந்த வார்த்தை, அவர்கள் அந்த இடத்துலலாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தவங்க, அவங்க வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவங்க, தங்களுடைய வீடுகளிலே பணி செய்து கொண்டிருந்தவங்கள், அவங்களால இருக்க முடியல. அந்த வார்த்தை வல்லமையாய் போய் அவர்களை என்ன செய்தது? அழைத்து வந்தது. இந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தை செயலாற்றணும்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். எதற்கு ஆண்டவர் வார்த்தை செயலாற்றணும்னு நம்ம சொல்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது, யாருமே வீணாகி போயிடக்கூடாது. வீணா போனால் என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். யாரும் போய் பிசாசு கையில் விழுந்துடக்கூடாது, அவ்வளோதான். நமக்கு புரியும்படியாக சொல்லணும்னா அதான். அடுத்தது பாருங்க, இது ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இது மத்தேயுல நான் சொன்னேன். இப்போ யோவான் பாருங்க 6:40 சொல்லுது, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். இப்போ மகனை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சூசைபரை கண்டு, மாதாவை கண்டு, அந்தோனியாரை கண்டு. பாருங்க, இவங்க எல்லாமே இவங்களை போய் நம்ம பார்க்கறது இலக்கு கிடையாது. இவங்க எல்லாருமே நமக்கு சொல்ற இலக்கு எது? சூசைபர் இப்போ சொல்றாருன்னா அந்த இலக்கு எது? என் மகனை பாரு. மாதாமா சொல்றாங்கன்னா இலக்கு எது? என் மகனை பாரு. இன்னைக்கு என்ன நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய வியாதியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த புனிதர்களுடைய ஒரு வழிபாட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டோம் நம்ம எல்லாம். இது கடவுள் கொடுத்த அடையாளம் அல்ல. பிசாசு உங்களை தீமைக்குள்ளே வழி நடத்தினான். பாரம்பரியத்தை பிடிச்சி வச்சிருக்கிறோம். இது நாங்கள் எப்போதும் செய்வோம். கண்டிப்பாக நம்ம எது நம்மளுடைய புனிதர்களை வணக்கத்திற்குரிய ஒரு அடையாளத்தில் உயர்த்தி காட்டுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக அதை எந்த விதத்திலும் நம்ம பின்வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த புனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள். நான் பின்னாடி சொல்லுவேன் அதை. புனிதர்களை ஏன் நம்ம வணக்கத்திற்குரியவர்களாக உயர்த்தி வச்சிருக்கிறோம்? அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் மாற்றி பிசாசு செய்கிறான். அந்தோனியாரை வச்சு, அந்தோனியார் வழியா இன்னைக்கு எல்லாரும் கயிறை கட்டி விட்டுருக்கான். அந்தோனியாரை கட்டி விட்டாரா? அந்தோனியார் கட்டி விடலை, நீயா கட்டிக்கிற அந்தோனியார் பேரால். எங்கள் கோயிலில் ஒரு இயேசுசாமி படுத்த சுருவம் ஒன்று இருக்குது. அவர் பாடுபட்டு இறந்த உடனே படுத்த அந்த இறந்த சுருவம் ஒன்று இருக்குது. அதை ஒருத்தன் அளந்துக்கிட்டு இருக்கிறான் கருப்பு கயிறை வச்சு. என்ன அதுக்கிட்ட அளக்குற அப்படின்னா, இதை அளந்து கட்டுனா முன்னேறிடலாமா? நான் சொன்னேன், அளந்து கட்டுனா முன்னேற முடியாது, வாழ்க்கையில் தோத்தோனி இந்த கயிறை போட்டு தொங்கி மேலே போயிடலாம் அப்படின்னு. நல்லா பெருசாக அளந்துக்கோ. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னதை அறியாமல் நம்மளா ஒரு கதை எழுதிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினச்சா எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் அதுக்கு தான் கதை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதோ நீ வார்த்தையை நம்பு, இதுதான் வார்த்தை, இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்போ இல்லை, நம்ம பார்க்கும்படியான இயேசு இப்போ இல்லை. இப்போ இயேசு எங்கே தான் இருக்கிறாரு? வார்த்தையில் இருக்கிறாரு. முதல்ல
ரெண்டாவது எங்க இருக்கிறாரு? வார்த்தையிலிருந்து வடிவம் எடுத்திருக்கிற திருப்பலியில் இருக்கிறாரு. மூணாவது இயேசு எங்க இருக்கிறாரு? திருப்பலியிலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய அருட்சாதனங்கள்ல இருக்கிறாரு. இதுதான் திருச்சபையினுடைய படிப்பினை. எல்லாத்தையும் தாண்டி வேற எங்க இருக்கிறாரு? திருச்சபைக்குள்ள இருக்கிறார். ஏன்னா திருச்சபை அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவின் உடல் அப்படி சொல்றோம். அப்ப திருச்சபை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உடம்புன்னா என்ன, எது உடம்புன்னு சொல்லுவீங்க? கண்ணை சொல்லுவீங்களா, காதை சொல்லுவீங்களா, மூக்கை சொல்லுவீங்களா? எது உடல்? எல்லாம் சேர்ந்தது தான் உடல். அப்போ திருச்சபைக்குள்ள நிறைய விஷயம் அடங்கி இருக்குது. அதனால இதுதான் திருச்சபைன்னு உங்களால் எடுத்து ஒன்று தனியாக சொல்ல முடியாது. அப்போ எல்லாவற்றையும் திருச்சபை நமக்கு கொடுத்து நம்மை நிறைவுக்கு அழைத்து செல்கிறது. அதனால தான் இந்த திருச்சபை படிப்பினை. ஒரு சகோதரர் கேட்குறாரு, எதுக்கு நான் திருச்சபையை நம்பணும்? ஐ பிலீவ் இந்த கேத்தலிக் சர்ச்சுன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? சொல்கிறீங்களா இல்லைங்களா? உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையில் திரு அவையை நம்புகிறேன் சொல்கிறோமா இல்லையா? கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன், கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கிற பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன், சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன், நிலை வாழ்வை விசுவசிக்கிறேன் எல்லாம் சொல்கிறோமே. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் திருச்சபை கொடுத்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாடி இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் சார்ந்த அடையாளங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்தோனியாரே அந்தோனியாரே, செபஸ்தியாரே செபஸ்தியாரே, அம்மா மரியே அம்மா மரியே எல்லாம் சொல்லிட்டா போதுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும், ஒருத்தர் 2 பேர் இல்லை, முதல்ல வந்த 10 பேர் இல்லை, எல்லாரும் யார் யார் பார்க்குறியோ எல்லாரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். பார்த்தீங்களா? நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் 1 பேதுரு 4:18 பேதுரு அடிகளார் சொல்றாரு, நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிது. நேர்மையாளர்னா யாருங்க? ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க, யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க, இவங்க தான் நேர்மையாளர். இந்த நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறைப்பற்று இல்லாதோரும், இறைப்பற்று, நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? என்ன பற்று சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க. நீங்க பக்கத்தில் உட்காந்து சொல்றீங்க, காதிலே கேட்க மாட்டேங்குது. இறைப்பற்று. இறைப்பற்றுனா என்ன? அந்தோனியார் மேல வைக்கிற பற்று இறைப்பற்றா? சூசேப்பர் மேல வைக்கிற பற்று இறைப்பற்றா? என்ன இறைப்பற்றா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை நீதாயா சொல்லணும். எங்களை கேட்டீங்கன்னா தெரியாம வந்து உட்காந்துட்டோம் முன்னாடி. சும்மா பரவாயில்ல, தப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ தலையாட்டுங்க. நீங்கள் சும்மா நான் கேட்கும் போது நீங்கள் வாயை நானே சொல்லித்தரேன், வாயை அப்படி ஈன்னு அப்படி இப்படி அசங்க நான் சொல்லிடுவேன். என் பிள்ளைங்க பாருங்கள், எவ்வளோ பச்சை பிள்ளைங்க, எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே 2 மடியில் உட்காந்துருக்குறாங்க, உட்காந்து கவனிக்கிறாங்க பாருங்களேன். அவங்களாம் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைகள்லாம், உட்காந்து கவனிக்கிறாங்க. கடவுள் ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நர்மையான நாளில் ஏன் கடவுள் என்னை கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு மாலை வேலை இன்னைக்கு நாளைக்கு உட்கார வைக்கிற போகிறாரு? ஏன்? இதுதான் பிள்ளைகளே, நம்மெல்லாம் காப்பாற்றப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் இருக்கிறார், உதவி வரும். கண்மலை நோக்கி நான் மன்றாடுறேன். பாட்டு பாடுவோமா? ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அவர் வந்து உதவி வரும். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? என் கண்களை எங்க உயர்த்துறேன்? எங்க உயர்த்துறேன்? சட்டியை நோக்கி உயர்த்துறேன். எனக்கு உதவி சட்டியிலேருந்து தான் வரும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் வறுத்த மீனை வச்சுட்டு கடைசியில் எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. சட்டியிலிருந்து வருவதெல்லாம் சட்டியோடு போயிடும். ஆண்டவர் சொல்றார், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், என் ஆண்டவரிடம் இருந்து வரும். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உதவி எங்கிருந்து வரும்? கையை உயர்த்தி சொல்றோம், ஆண்டவரிடம் இருந்து வரும். ஹல்லேலூயா. ஆமா, கையை நல்லா தூக்கணும் பாருங்களேன். தூக்க முடிஞ்சவங்களாம் நல்லா தூக்கிடணும், கொஞ்சமாலாம் தூக்கப்படாது. ஆண்டவர் நம்மளுக்கு கொஞ்சமா அன்பு காட்டல, நிறைய காட்டினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலிப பிள்ளையா இருக்கும்போது காலேஜ் போவேனா, அப்பெல்லாம் இப்படி ப்ரேயர் மீட்டிங் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சிருவாங்க வீட்டில். அப்போ போனப்போ எல்லாம் கை தூக்கி ஜெபம் பண்ணுங்கன்னும் போது அப்போலாம் புதுசாக இருந்துச்சு. இப்போ தான் பழகிடுச்சு எல்லாம், அப்போல்லாம் புதுசு. அப்போ கை தூக்க எனக்கு வராது, வெக்கமாக வரும். கையை தூக்கும் போது பிசாசு சொல்லுவான்,
எல்லாத்துக்கிட்டையும் பேசுவான். என்னட்டையும் பேசுனான், எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே தான் பார்க்குது அப்படின்னா. நான் உடனே அப்படியே கையை அப்படியே குறிச்சி கண்ணை இறுக்கி மூடிப்பேன். இந்த நெருப்பு கொல்லி போய் மண்ணுக்குள்ளே தலையை விட்டுக்குச்சுன்னா எல்லாம் உடம்பே உள்ளே வந்துருச்சுன்னு நினச்சிச்சான். அது மாதிரி நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கையை அப்படி தூக்கிப்பேன். ஒரு தாத்தா ஒரு தடவை பக்கத்தில் கொண்டு கை அடித்தார் என்னைய, பாரு கை தூக்கலா அப்படின்னார். கிளட்டு பையில பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்க்குது, உனக்கு வயசாகி போச்சு அப்படிலாம் மனசு பேசிச்சுங்க. அன்னைக்கு ஒரு விஷயம் புரியாதது இன்னைக்கு தான் புரியுது. இந்த பயப்புள்ள பொய் சொல்லிவிட்டான். யார்? இந்த பிசாசு பையா. அவன் என்னைக்கா உண்மையை சொல்லுவானா? அன்னைக்கு அவன் சொன்ன பொய் புரியல, இன்னைக்கு தான் புரியுது. என்ன பொய்ங்க? எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே பார்க்குதுன்னா எவ்வளவு ஒருத்தி பார்த்துருந்தான்னா நான் இங்கே வந்து நின்றுக்க மாட்டேன். யாராவது ஒருத்தியாவது வந்து ஐ லவ் யூ சொல்லியிருந்தான்னா நான் இங்கே நிற்பேனா? எங்கே நிற்பேன்? உங்கள் கூட நின்று பேம்பர்ஸ் போட்டு விட்டுட்டு இருப்பேன் என் பிள்ளைக்கு. பாருங்க, அப்போ புரியாது. அப்படி தான் உங்களையும் சொல்லி ஏமாத்துவான்னு சொல்ல வரேன். எல்லா ஆம்பளையும் ஒன்னே தான் பார்க்குறாங்க சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. எந்திரிச்சு நிற்போமா? கொஞ்சம் அப்பப்போ எந்திரிச்சு நிப்பாட்டுவோம். கோச்சிக்காமல் எந்திரிங்க. கோச்சிக்கிட்டவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, கோச்சிக்கிட்டாலும் எந்திரிங்க. ஆமாம், கொஞ்சம் மண்ணை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க மூஞ்சில் தட்டிட்டு எந்திரிக்கப்படாது. பார்த்து உதவி எனக்கு ஆண்டவரிடம் இருந்து வரும். கரங்களை தட்டி பாடலாமா? நம்ம பாடுறது எனக்கு கேட்காது, நீங்கள் பாடுறது ஆண்டவருக்கு கேட்கும். சத்தமா, எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ சத்தமா பாடணும். கையை நல்லா தட்டணும், சத்தம் நல்லா வரணும் கையில. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். இரவினிலும் பகலினிலும் பாதுகாக்கின்றார், இரவினிலும் பகலினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே கண்களை மூடுமா? வானமும் வையமும் படைத்தவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, ஒரு விசை கண்களை மூடி கரங்கள் ரெண்டையும் இப்படி விரித்து படிங்க. ஆண்டவரிடத்திலே ஒரு விசை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த மாலை பொழுதிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தை என்கிற மன்னாவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாக, நம்முடைய இதயம் திறக்கப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே,
இதோ உம்முடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை நான் உண்டு மகிழ வந்திருக்கிறேன் அப்பா. வார்த்தையான தேவனே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் ஆத்துமா உயிரோடு இருக்க உமது வார்த்தை உணவை தாரும் ஐயா. கேளுங்க பிள்ளைகளே, நீ கேட்கணும் மகனே மகளே, எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே கூடி நிற்கிறீங்களோ அங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னவர், அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரைக்காதவர், உண்மை உள்ளவர். அவர் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். உன்னை அவர் சந்தித்திருக்கிறார். உன்னுடைய குரலை அவர் கேட்கிறார். உன்னுடைய உட்பணங்களை நிரப்ப தூய ஆவியாரை பரிசாய் தந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையின் வல்லமையை எனக்குள்ளே ஊற்றுமையா. இந்த வார்த்தை எனக்குள்ளே தங்கணும். உண்மை எனக்கு உணர்த்தப்படணும். நான் உண்மையை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் எனக்கு தெரிந்ததை செய்து அல்ல, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்து என்னுடைய அன்பு தந்தை இதோ சூசையப்பர் வெற்றி அடைந்தது போல, என்னுடைய தாய் மரியாள் வெற்றி அடைந்தது போல நாங்கள் வெற்றி அடையணும் பிதாவே. இயேசுவே, ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே ஆலயத்தை சுற்றிலும் வந்து அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் உம்முடைய இரக்கத்தினால் தொடுவீராக. குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை நிரப்புவீராக. தந்தை தாயை ஆசீர்வதிப்பீராக. வயதான பெரியவர்களை உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. இரக்கம் நிறைந்த கரம் பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்த வல்லமை அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இதயத்தின் உட்பணங்களை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே இரண்டு கரங்களையும் மார்பிலே வைத்து ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த உடல் உமக்கு சொந்தம்னு சொல்லுங்க. இந்த ஆவி உமக்கு சொந்தம். என் ஆத்துமா உமக்கு சொந்தம். நான் சொல்லி கொடுக்கறத நீங்க சொல்லணும். நீ சொன்னீங்கன்னா மட்டும்தான். அன்னை மரியாளுக்கு முன்னாடி வந்து வானதூதரே நின்னார், பிதாவே நின்னாரு. இதோ நீ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ பெறப்போகிற, அதற்கு நீ ஒப்புதல் தருவாயா? மாதா கிட்ட பர்மிஷன் கேட்டவர் இன்னைக்கு ஒண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிறார். நான் உனக்குள்ளே வர உனக்கு விருப்பமா என்று கேட்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? வார்த்தையை கொடுப்பீங்களா? பிள்ளைகளே, வார்த்தையை கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். வாரும் தூய் ஆவியானவரே, என்னை நிரப்ப என்னுடைய இதயத்திற்குள்ளே வாரும் ஆவியானவரே கூப்பிடுங்க. கம் ஹோலி ஸ்பிரிட் என்று கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியை என்னை நிரப்பமையான்னு கூப்பிடுங்க. வாரும் தூய் ஆவியானவரே, என்னை நிரப்ப. வாரும் தூய் ஆவியானவரே, வாரும் பரிசுத்த வல்லமை விரைந்து வாரும். ஆமென். ஆவியானவரே, ஆவியேயம் மாற்றலே நீவா. இறங்கி வாரும் தகப்பனே. பாவியம்மை தூய்மையாக்கவா. பிள்ளைகளை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, உயிரே வா. ஒளியானவரே, ஒளியே வா. உயிரானவரே அப்பா, உயிரே வா. ஒளியே வா. ஆமென். ஆவியானவரே, வாரும் விரைந்து வாரும். ஆவியேயம் மாற்றலே நீவா. கூப்பிடும், எல்லாரும் கூப்பிடும். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியம்மை தூய்மையாக்கவா. ஒளியே வா. ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரை எங்கள் எல்லாருக்கும் அளிப்பேன் என்று சொன்ன வாக்குறுதியின்படியாக
வந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, வர முடியாதபடி நோயுற்று கிடக்கிற பிள்ளைகள், வீடுகளிலே ஏதோ ஒரு தீமைக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையுமே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பங்கினுடைய எல்லைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பங்கினுடைய எல்லைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லைகளை தேவனுடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லைகளை கடந்து செயல்படுவீராக. உம்முடைய இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லோரும் மனதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஒரு பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இது ஒரு சிறப்பு பயணம். எப்படி ஒரு திரியாத்திரை பயணம் போகிறோமோ அதைவிட மிக முக்கியமான பயணம் இந்த பயணம். இந்த பயணத்தை எல்லாரும் மேற்கொள்ளணும். கணவன், மனைவி, பிள்ளைகள். இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனைன்னா, நிறைய வீடுகளில் பெண்கள் வந்துட்டு வீட்டுக்காரரை வேலைக்கு போங்க, நீங்கள் போயிட்டு கடலுக்கு போயிட்டு வாங்க, கஷ்டம், நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, படுத்து தூங்குங்க அப்படி சொல்லி ஆண்களை உரமாக கட்டிடுறாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், பசி, வயிறு தான் நமக்கு அடையாளம். உங்கள் பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட்டு ஆகணும். அதே மாதிரி தான் ஆன்மாவும் அப்படி தான் தனித்தனியானது. உங்கள் கணவனுடைய ஆன்மாவுக்கு அவர் சாப்பிட்டு ஆகணும். அவருக்கு ஆன்ம உணவு உள்ளே போய் ஆகணும். இல்லைன்னா தோத்துருவாங்க அவங்க. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், பிள்ளைகளை, இந்த கடவுள் மீட்கப்படணும்னு விரும்புகிறார். நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிது என்றால், பார்த்தீங்களா அந்த வார்த்தை எவ்வளோ? இப்போ பைபிளில் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய் இல்லை, உண்மை. நேர்மையாளர்னா யார்? பார்த்து பார்த்து செய்வாங்க. கடவுளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது பார்த்து செய்வாங்க. இவங்க தான் நேர்மையாளர். அவங்களே மீட்கப்படுவது கஷ்டம். அப்படின்னா பாருங்க, இறை பற்று இல்லாதோரும், புனிதர்கள் மீது பற்று அது இருக்கலாம், அதை தாண்டி நம்ம போகணும். பார்த்தீங்களா, அதுதான் இறைவன் மீது பற்று. அதை தான் இறைப்பற்றுன்னு சொல்கிறோம். இந்த புனிதர்கள் எல்லாம் இறைப்பற்று கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்களும் வாழ்ந்த காலத்துலேயும் ஒரு புனிதர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மேலே பற்று வச்சுருந்தாங்கன்னு நம்ம வரலாறுல படிக்கலை. அவங்க எல்லாருமே கடவுள் மீது தான் பற்று வச்சுருந்தாங்க. அன்பு இருந்திருக்கலாம். நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிச்ச ஒரு பிரசங்கியார், நமக்கு பிடிச்ச ஒரு புனிதர், அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கும் நமக்கு. ஆனால் பிடித்தது வேற, அந்த இறைவன் மீது வச்சிருக்கிற பற்றுங்கிறது வேற. பார்த்தீங்களா, பாவிகளும் இறைப்பற்று இல்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணம் அன்றோ, உறுதி அன்றோ. 1 பேதுரு 4:18 எழுதியிருக்குது. இப்போ எழுதுனது பொய்யா போகவே போகாது. எல்லாம் தூய ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டது தான் பைபிள். மனிதருடைய கரங்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் எண்ணம், எழுத்து எல்லாமே தூய ஆவியிடமிருந்து வந்தது. அதனால தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளை, கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதை கேட்ட உடனே மோட்சத்துக்கு போயிடுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக அது நடக்காது. கோயிலில் பூசையை பார்த்துட்டு போனால் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? கண்டிப்பாக நடக்காது. திருப்பலிக்கு வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களுக்கு வந்தாலும் சரி, நம்ம எதை கேட்கிறோம் என்பதை உணர்ந்து நம்ம செயலை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் மனமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். மனமாற்றம் அப்படின்னா யாரு? கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்றது தான் மனமாற்றமா? இல்லை. ஒரு பாவத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மனமாற்றமா? அதெல்லாம் மனமாற்றத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் தான். எது மனமாற்றம்? ஒரு கணவர் மனைவி மீது அன்பு செலுத்தி கொண்டிருந்த கணவர் திடீர்னு அந்த அன்பிலிருந்து விலகி போகிறாரு, அன்பை விட்டு விலகிறாரு, இல்லது அந்த பெண் அன்பை விட்டு விலகி போகிறாங்க. அப்புறம் வேறு ஒரு அன்பு கிடைக்குது, கொஞ்ச நாள் அங்கே போய் கிடக்குறாங்க. பிறகு புரியுது, ஐயோ அந்த அன்பு உண்மையான அன்பு, இது பொய்யான அன்பு. அதை புரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? பொய்யான அன்பை விட்டுட்டு உண்மையான அன்புக்கிட்ட வரணும். சாரிப்பா, நான் தான் ஒன்று புரிஞ்சிக்கல, உன்னுடைய அன்பு உண்மையான அன்புங்கிறது தெரிஞ்சிக்காமல் நான் இருந்துட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நான் போக மாட்டேன்ப்பா, என்னுடைய அன்பு உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி மீண்டும் புதுப்பித்து கொண்டு அந்த அன்புக்குள்ளே பயணிக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதானே எதிர்பார்ப்பு, அதை தானே எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது கடவுள் வேறு என்னத்தை எதிர்பார்க்க போகிறாரு? மனமாற்றம் என்பது எது சரியானதோ அதை நீ செய், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் இதை தான் செய்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் மனமாற்றம் அடைந்த பிள்ளையாக இருக்க போகிறேன்னா, இந்த தியானம் முடித்தவனையும் 2 நாள் செய்தி கேட்ட பிறகு உங்ககிட்ட எதுவுமே மாறலை, நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னா,
நீங்கள் கண்ணாடியில் மூஞ்சை பார்த்துட்டு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, கண்ணாடியில் மூஞ்சை பார்க்குறீங்க, மூஞ்சிலெல்லாம் அழுக்கு ஒட்டி இருக்கு, கறி ஒட்டி இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, நான் அடுப்பில் வேலை செஞ்சுட்டு வந்தேன்னு 4 பேருக்கு தெரியட்டும் அப்படின்னு போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். எதுக்கு கண்ணாடியில் போய் மூஞ்சை பார்க்குறோம்? முகத்தை சரி செய்து கொள்வதற்காக. முகம் சரியில்லையா, உடனே துணியை எடுத்து நம்ம தொடச்சி சரி செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வார்த்தை கண்ணாடி போல் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற. இப்போ சாமியார் பேசுகிறது யாரை நினச்சி பேசுகிறேன் எனக்கு தெரியாது. எங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நான் பேச போகிறேன். ஒரு ஊருக்கு போயிருந்தோம். போய் பேசிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 3 பேரை ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். ஒரு 3 பேர் சாமியாருக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ரேயர் நேரத்தில் என் மண்டைக்குள்ளே ஆண்டவர் சொன்ன செய்தியை நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஃபாதர்கிட்ட பேசவே இல்லை. வந்து சாயந்தரம் வந்து கடைசி நேரத்தில் தான் வந்தோம். டீயை குடித்தோம், அவசர அவசரமாக கிளம்பினோம், ஆல்டருக்கு வந்துட்டோம். பூசை முடித்தோடனே ஃபாதர் கேட்டார், எப்படி சொன்னீங்க நீங்கள்? அந்த 3 பேர் சொன்னீங்களே எப்படி சொன்னீங்கன்னாரு. தெரில சாமி, எனக்கு ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லுவேன், அவ்வளோதான் அப்படின்னேன். ஏங்க சிரிச்சார். ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த 3 பேர் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு 3 பேர் இங்கே எனக்கு எதிராக இப்போ இருந்து செயல்படுறாங்க. அது எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. பாருங்கள், கடவுள் அந்த நபர்கள் மீது அக்கறை கொள்ளுகிறார். இது காட்டி கொடுக்குறாரு இல்லை, அவங்கள காப்பாற்ற பார்க்குறாரு. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? நம்ம எல்லாரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. யோவான் நற்செய்தி 3:17 சொல்லுது பாருங்க, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். பார்த்தீங்களா? அப்போ கடவுள் இந்த இடத்துல வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா, அவர் உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை உணர்த்துறாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஒரு குருவானவர் உங்கள் மேலே கோபப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பூசையில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இதை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோபப்படுறாரு. இல்லை, உங்ககிட்ட தனிப்பட்ட விதமாக ஒரு கோபம் வெளிப்படுது அப்படின்னா காரணமே இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கடவுள் உங்கள் மேலே கோபப்படுறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா எதற்கு ஒரு கோபம் ஒரு குருவானவருக்கு வரணும்? வர தேவையில்லை. அவருக்கு 3 வேளைக்கு சாப்பாடு இருக்குது. காலையில் ஒரு பூசாரி மாதிரி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அப்படின்னு ஒரு பூசையை வச்சுட்டு அவர் போய் படுத்துக்கலாம் ரூமில். பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சாமியாருக்கு எதை செய்யணுமோ அது புஸ்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கு. புஸ்தகத்தில் அப்படியே பார்த்து வாசித்தாலே போதும். வாசிச்சுட்டு நாங்கள் போய் படுத்துக்கலாம். ஒரு குருவானவர் அதை தாண்டி மக்களை கடிந்து கொள்கிறார், இது சரியில்லைன்னு சொல்கிறார். இது யாருடைய மனநிலை? திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை. திருமுழுக்கு யோவான் என்ன செய்தார்? சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற தீமையிலிருந்து உங்களுக்கு தப்பிக்க வழியை கற்றுக் கொடுத்தது யார்? சொல்லும் போது எப்படி சொல்கிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? யாரை பார்த்தா விரியன் பாம்புங்கிற, விஷக்கார பயல்கன்னு சொல்கிறியா எங்களை பார்த்து அப்படின்னு இந்நேரம் தாவாங்கட்டையை உடச்சிருப்பாங்க. யாருக்கு? திருமுழுக்கு யோவானுக்கு. ஆனால் பாருங்கள், அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு மனம் மாறுனாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நான் என்னத்தை பெருசாக தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் சரியாக தான் பண்ணுது போ. பாருங்கள், அதை தான் நியாயப்படுத்துதல்னு சொல்லுவோம். பாருங்களேன், அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல, ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, அதை மீட்கவே வந்தேன். அப்போ எது தண்டனை கொடுக்க போது? அவர்கள் பேசியது, அவர்கள் செய்ததே அவர்களுக்கு எதிராக நிற்க போகுது. பாருங்கள், ஆண்டவர் எதற்கு வந்தார்? நம்ம மீட்கத்தான் வந்தார். அவர் தண்டிக்க போகிறாரு இல்லை. இப்போ இரக்கத்தின் தேவனாய் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்ன விஷயம்னு நமக்கு தெரியல. நான் முதல்ல சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கங்க. இது எல்லா இடத்துலையும் நாங்கள் சங்கு ஊதிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சங்கை வந்து உங்கள் ஊரில் தான் ஊதுறோம் இல்லை, போகிற இடத்துல எல்லாம் நாங்கள் இந்த சங்கு ஊதிக்கிட்டு தான் இருக்கிறோம். சாம காவலன் போல் உன் சங்கை ஊது, அவ்வளோதான். சாம காவலன் யார்? மொட்டை மாடியில் நின்று அந்த ஏரியாவை கண்காணிக்கிறவர். ராத்திரி பகலுமா கண்காணிப்பாங்க. எதிரி வரான்னா ஊதணும், அவ்வளோதான். சங்கு ஊதணும். நாங்கள் அந்த சங்கு ஊதுகிறோம், அவ்வளோதான். நீங்கள் எதிலே மாற்றம் நமக்கு தேவை, உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாளில் அதை குறித்து நம்ம ஆழமாக யோசிக்க போகிறோம்.
இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இழிந்த இறங்கத்தக்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்களா? இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. பல நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, பிள்ளைகளை எல்லாம் நான் பர்ஃபெக்ட்டுப்பா, நான் பர்ஃபெக்ட், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு. நான் இது என்னங்க கோயில், இது என்ன கோயில்? எருசலேமில் ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தாங்க பாருங்க யூதர்கள், இஸ்ரேல் மக்கள். சாலமன் ஒரு பெரிய கோயிலை கட்டினார். அந்த கோயில் மாதிரி வேறு கோயில் வரவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும் வரலாறு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலிங் வால்னு ஒரு வால் வச்சுருக்கிறாங்க. யூதர்கள் போய் அதில் தான் போய் தலையை முட்டி முட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. இதை நீங்கள் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் வெயிலிங் வால். ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது? இன்னமும் அவங்க அந்த இதில் புலம்பிக் கொண்டு தான் அழுது கொண்டு அந்த பாவ பரிகாரத்துக்கு அதை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த வால் என்ன வால்? இந்த சுவர் என்ன சுவர்? ரோமையர்கள் அந்த சுவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். எதுக்கு? வேலை இல்லாமல் அவசரமாக வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாங்க. இல்லை, இவ்வளவு ஒரு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், அது இவ்வளோ ஒரு மகிமையான ஆலயம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், வெயிலிங் வால்னு போடுங்களேன், அங்கே அந்த பிக்சர் வரும். அந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள், ஒத்து பாருங்கள். ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா, இந்த பீடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு கல்லும் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, எப்படி கட்டினாங்க, எவ்வளோ ஒரு பலமாக ஆட்களை வச்சு கட்டியிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்கும். ரோமியர்கள் சொல்கிறான், அந்த கோயிலை தான் அவன் அப்படி கட்டி வச்ச கோயிலை தான்டா நாங்கள் தரமட்டமாக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வாழை விட்டுட்டு போயிட்டான், அந்த சுவரை. அப்போ நாம் கட்டினவங்களை யோசித்து பார்க்குறோம் பாருங்க, அவங்க என்ன பெருமையோடு கட்டினாங்க. அவங்களுடைய பெருமையெல்லாம் அந்த கோயில் தான். அவங்களுடைய பெருமையெல்லாம் தாவீதினுடைய அரியணை. யாரும் அசைக்க முடியாது, எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பல காரியத்தில் அவங்க ஒரு இழிந்த, வறுமைக்குரிய, ஒரு பாவத்திற்குரிய பிள்ளைகளாக மாறி போனாங்கங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. இயேசு வந்து சொன்னப்போ அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்து சொல்லியும் அவங்க ஏற்றுக்கல. நிக்கோதேம் வந்து ராத்திரியில் பேசுகிறாரு, நீர் கடவுளிடமிருந்து வந்தவர்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போனா யூதர்கள் மத்தியில் அந்த பேச்சு போயிருக்குது. அது உள்ள ஒரு நல்ல 10 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் இயேசுவை அவங்க விட விரும்பலை. அப்போ இயேசு இன்னைக்கு நம்மகிட்டையும் அந்த செய்தி சொல்கிறாரு, என் கோயில் பெரிய கோயில், என்னுடைய வழிபாடு பெரிய வழிபாடு, நாங்கள் 500 வருஷமாக இந்த வழிபாடு செய்கிறோம், எல்லாம் இருக்கட்டும், செக் யுவர் செல்ஃப், உங்களை சோதித்து அறியணும். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு ஆவியார் கூறுவதை கேட்கட்டும், உன் செயல்களை நான் அறிவேன். குளிர்ச்சியாகவும் நீ இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். பார்த்தீங்களா, கடவுள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். வெதுவெதுப்புனா என்ன? அதாவது ஒரு லெத்தார்ஜிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன இப்போ போவோம் கோயிலுக்கு, இப்போ என்ன போவோம், இப்போ என்ன ஆண்டவர் என்ன ஒடியாந்து கையை ஒடிச்சிட போகிறாரா, கண்ணை நோண்டிட போகிறாரா? 8 மணி பூசைக்கு 8:30 போனால் என்ன இப்போ? அப்படி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீடத்திலேருந்து பூசை வச்சுக்கிட்டு இருப்போம். வேதனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் லேட்டாக வர்றது தான், ரொம்ப லேட்டாக வர்றது. இன்றைக்கி ஒருத்தர் லேட்டாக போனதுனால எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நாட்டில் சந்திக்கிறோம் பார்த்தீங்களா. நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் தலைவர்கள் எல்லாம் கால நேரத்தை பற்றி பேசுகிறாங்க. அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, நேரம் தாமதமாக வரக்கூடாது, கால நேரத்தில் வரணுன்றத பற்றி பேசுகிறாங்க. இப்போ தான் பேசுகிறாங்க பப்ளிக்கில் எல்லாம். இது எல்லாருமே வைத்திருக்கணும். சிறப்பாக கடவுளிடத்தில் வருகிற போது நீ நேரம் தாழ்ந்து வரவே கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஏதோ காரணத்தோடு இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் நேர தாமதம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அவசரம் வேலை, ஓகே, காட் இஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் எப்போவுமே நான் லேட்டாக வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளுக்குள்ளே இல்லை. கோயிலில் வந்து வெளியில் நிற்கிறது, கோயில் உள்ள இடமே இல்லை, அங்கே இடமே இல்லை, உட்கார இடமே இல்லை, நான் வெளியில் நிற்கிறேன்னா பரவாயில்ல. ஆனால் எங்களுக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னே தெரியல, ஏன் கோயிலுக்கு வெளியே மக்கள் நிற்கிறாங்க? பாருங்கள், நாங்கள் பீடத்திலிருந்து இந்த அவலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம்.
கோயிலுக்கு எல்லாம் முன்னாடியே வந்துடுறாங்க, சீக்கிரமே வந்துடுவாங்க, கோயிலுக்குள்ளே முன்னாடி வரலாம். இப்போ எங்கள் பசிலிக்கா ஆலயத்தில், நான் திருச்சியில் இருக்கிறேன், கோயிலுக்கு வெளியே ஒரு வராண்டா இருக்குது. எதுக்கு போட்டிருக்கிறோம்? இடம் பத்தலைன்னா அதில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வராண்டாவெல்லாம். கொஞ்சம் பேர் காத்தோட்டமாக வெளியில் உட்காந்துக்கிறதுக்காகவே வருவாங்க, சேரை போட்டுப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அவங்க 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பூசை வச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் இங்கேருந்து எங்களுக்கு தெரியும். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தெரியாது போல இருக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க போகிறாரா அப்படின்ட்டு. இங்கே யார் யார் என்னென்ன செய்கிறீங்க, நீங்கள் இந்த இவ்வளோ டார்க் லைட்டில் உட்காந்துருந்தாலும் கொட்டாய் விடுறவங்களாம் எனக்கு தெரியும். யார் கொட்டாய் விடுறா, யார் கண்ணை மூடி தூங்குறா அப்படின்ட்டு. தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே 2 பேர் உட்காந்துருக்கான், டே அவர் என்ன சொன்னாலும் சொல்லுவோம்டா. தேவ பிள்ளைகளை, அதனால தான் பிள்ளைகளை இன்னைக்கு அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து சண்டை போடுறாங்க என்கிட்ட, என்ன நீ கண்டதையும் பேசுவியா? பாருங்கள், நீங்கள் வெளியில் நின்னா என்ன, நீங்கள் விளக்கெண்ணையில் உட்காந்துருந்தா எனக்கு என்னங்க, சாமியாருக்கு என்ன, நீ எங்கே உட்காந்துருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எல்லாம் எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. உன் பங்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீ காப்பாற்றணும். அதுதான் இங்கே இருக்கிற பங்கு சாமியாருக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கட்டளை. அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பங்குக்காக பேசுவார். இந்த பங்கை விட்டு போனோடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி, ஏம்மா நீ கோயிலுக்கு போகல அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். நீ கோயிலுக்கு போனால் என்ன, நீ விளக்கு வைக்க போகலன்னா எங்களுக்கு என்ன? பாருங்கள், நீங்கள் வெளியில் நிற்கிறதை குறித்தோ, நீங்கள் சரியாய் செய்யாததை குறித்தோ ஒரு குருவானவர் கவலைப்படுறாருன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிய முடியாதபடி பிசாசு உங்களை மூடி வைக்கிறான். இதை தான் வெதுவெதுப்பான நிலை. பூசைக்கு கோயிலில் பீடத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த அவலத்தெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 பேர் நிற்பான், அப்படி கால் 2 விரிச்சிக்கிட்டு. எதுக்கு நிற்கிறான் தெரியாது, எதுக்கு நிற்கிறாங்க, உள்ளே வாங்க வரமாட்டாங்க. தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு போவாங்க, நான் அங்கே நிற்பாங்க வெளியில். ஒரு 10 அடி உள்ளே வரலாம் அவங்க. நான் அங்கேருந்து பீடத்திலேருந்து வருவேன். நான் பீடத்திலேருந்து 100 ஸ்டெப்பு வந்துட்டேன். நான் சீக்கிரம் தெளிச்சிட்டு நான் போய் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, அடுத்த ஜபத்தை சொல்லணும். எல்லாம் இல்லை இறைவே. அங்கே இருக்கிற நீனு நம்முடைய 10 தம்படி நடந்து வரமாட்டியா? முன்னாடி வந்து நின்று அந்த தீர்த்தத்தை வாங்கிக்க மாட்டியா? வெளியில் வேணுன்னே நிற்பாங்க, தீர்த்தம் தெளிக்கிறான்னா இல்லையா பார்ப்போம். நான் வேணுன்னே தெளிக்க மாட்டேன். நான் எதுக்கு வெளில போவேன்? எனக்கே ரோசம் இருக்கும் போது ஆண்டவர் எப்படி வருவார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் வரவே வெளியடையும். யாரா அது? அங்கே பாரு, அங்கே ஒன்று பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. பாருங்க, அதுதான் ஃபயர், ஆவியானவருடைய ஃபயர் குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்குது. பாருங்க, இன்னைக்கு வெளி அடையாளங்கள் நிறைய பிடிச்சி வச்சிருக்கிறோம். எல்லாம் திருச்சபையில் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுடைய வழிபாட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுடுறோம். எது முக்கியமோ அதை நம்ம சரியாக செய்யணும் பிள்ளைகளே. அதுதான் நம்ம விருப்பம். கடவுள் வெதுவெதுப்பாக இருக்கிறேன்னா என்ன சொல்கிறாரு? நீ எதையோ ஒன்று தேவையில்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட போகிறேன். நான் சொல்கிறேன்ம்மா, நான் வந்து மருந்து சாப்பிட்றேன், அதனால் இந்த காய்கறி மட்டும் வைங்க, கறி மீனெல்லாம் வச்சிடப்படாதுமா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஊழுன்னுட்டு சாப்பிட்ட உட்கார்ந்த நேரத்தில் இலையில எல்லாம் வச்சாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வச்சாங்க. வச்சுட்டு அது என்ன பாதர், இலையே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது பாதர், என்னம்மா கொண்டாடி கொண்டாடி ஒன்று கொண்டாடி கொண்டாடினா புள்ள தூக்கிட்டு வருது, குண்டாடி 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 தூக்கிட்டு வருது. என்னம்மா அதை சிக்கன் வறுத்துருக்குறேன் பாதர், சிக்கன் 65 பாதர், 2 துண்டு வச்சுக்கோங்க பாதர். மனசே கஷ்டமாக, உங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படி பாதர்? அன்பு தான் எல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், அதான் சொன்னேனேம்மா, மருந்து சாப்பிட்றேன், இதை சாப்பிட்டா பாய்சன் ஆகிடு, செத்துருவேன். பரவாயில்ல பாதர், 2 துண்டு வச்சுக்க பாதர். பாருங்க, இன்னைக்கு நம்ம கடவுளுக்கும் இந்த அன்பை தான் கொடுத்துட்ருக்குறோம். ஆண்டவரை, நீ கேட்குறதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கறது தான் கொடுப்பேன். ஒரு அம்மா சிலுவையை தூக்கிட்டு வராங்க, ஒரு அழகான சிலுவை, பீடத்தில் வைக்கிற மாதிரி ஒரு நல்லா சிலுவை, கோல்டு கலரில் இருக்குது. நான் சொன்னேன், எதுக்குமா, கோயிலில் ஏற்கனவே 4 சிலுவை இருக்குது, சின்னோண்டு கோயில், இதில் 4 சிலுவைக்கே இடம் இல்லை, இது வேறு வீட்டில் வைங்க, நல்லா இருக்குது அழகாக இருக்குது வைங்க. அதெல்லாம் வைக்க முடியாது சாமி, நீ வீட்டு கோயிலில் கொண்டு வச்சுருக்க சாமி, நல்லா இருக்கும் கோயிலில் வைங்க அப்படின்னு. நல்லா இருக்கும் எனக்கு தெரியும், ஆனால் வீட்டில் வை இன்னும் நல்லா இருக்கும். இல்லை சாமி வைக்க முடியாதுன்னா நீ என்ன மாற்றி மாற்றி பேசினே இருக்க சாமி, கொண்டு வை சாமி.
நான் சொல்கிறேன் எனக்கு வேண்டாம், எடுத்துன்னு போ அப்படின்ட்டேன். நான் சும்மா நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏதாவது வேணாம் வேணான்னுட்டு இருக்காது. அந்த கிறுக்கு பையன் தான் போய் வேளாங்கண்ணிக்கு போய் இதை வாங்கிட்டு வந்துவிட்டான். பொரியை வாங்கிட்டு வந்தால் தின்னு தொலையலாம், இதை வாங்கிட்டு வந்து என்னத்த பண்ணுறது? பார்த்தீங்களா, உள்ளே இருந்த பிசாசு வந்துருச்சா? பொரி பிசாசு. பொரி பட்டாணிக்கு வாங்கிட்டு வந்தால் கூட தின்னுருக்கலாம். இந்த சிலுவையை கொண்டு போய் எங்கே வைக்கிறது? சிலுவையை வீட்டில் வைக்கப்படாதுன்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கலாம். சிலுவையை வீட்டில் வச்சா துன்பம் வந்துதான். பாருங்களேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் நம்மளாம் மாறி போயிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். ஒரு பூசைக்கு போயிருந்தேன், அவசரமாக போன இடத்துல அந்த ஃபாதர் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் விட்டுட்டார். அன்பியும் சொல்ல மறந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா உங்கள் அன்பியும் தாம்மா இன்னைக்கு என்ன பார்த்தா இப்போ வந்து சொல்கிறீங்க, ஏதாவது செய்யுமா போமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா போய் அந்த சட்டியை 2 குண்டான எடுத்துட்டு வாடி. உடனே பார்த்தா 2 சொம்பை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. மங்கள ஆரதி. ஒன்றுமே இல்லைன்னா, எதுவுமே செய்யலைன்னாலும் கூட சொம்பு ரெடியாக இருக்குதுங்க. 2 தேங்காயை மேலே வச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. மங்கள ஆரத்தி. அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ப்ராக்டிஸே கொடுக்காம அதுங்க எங்கே தள்ளுறதுன்னே தெரியும். ஆனால் சாமியாருங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்காமல் நிற்கணும். அப்படியே நிற்கணும், இப்போ சாமி நிற்கணும். சிரிச்சோம்னா நம்மளை போட்டால் பிடிச்சிட்றாங்க. பக்தியாக இருக்கிறாரா பத்தியா இந்த சாமி? ஒரு அம்மா அது சொல்லியிருப்பாங்களோ, நீ தான் ஆரத்தி எடுக்க போகிற அப்படின்னு. அந்த அம்மா அன்றைக்கின்னு பட்டு புடவை வேற, நல்லா முந்தானியை இழுத்து வாயில் வச்சுக்கிச்சு. இந்த அம்மா பட்டுன்னு இந்த முந்தானியை விட்டுருச்சு வாயிலேருந்து. முந்தானி இந்த அம்மாவுக்கு சொம்ப பிடிக்கிறதா முந்தானியை பிடிக்கிறதா? அதை ஒரு கையில் சொம்பை பிடிச்சிக்கிட்டு முந்தானியை தேடுது. முந்தானியும் கிடைக்க மாட்டேங்குது, சொம்பும் சுத்த மாட்டேங்குது. எனக்கு பயம், எங்கேயாவது சொம்பை கீழே போட்டுருமோ, நம்ம ஓடி போய் பிடிக்கணுமோ அப்படின்ட்டு. பாருங்க, இதெல்லாம் என்ன போங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தயவு செய்து தப்பு சுப்பாக போட்டு விட்றாதீங்க. ஆள்பட்டு சாமி செய்யப்படாது சொல்லி செய்யலாம். எதை செய்யணுமோ அதை செய்யாமல் எதையோ செஞ்சுட்டு நம்ம திருப்தி அடைகிறோமே, அதைத்தான் ஆண்டவர் வெது வெதுப்புன்னு சொல்கிறார். சும்மா ஆண்டவர் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெது வெதுப்பாக இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்டு, வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வருது பார்த்தீங்களா, அது வராது உனக்கு. ஐ வில் ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத், தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் எங்கே இருக்குது சாமின்னு கேட்காதீங்க. திருவெளிப்பாட்டிலேருந்து வாசிக்கிறேன். 3:15 3:13 வாசிக்கிறேன். 17 சொல்லுது பாருங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். என்னன்னா, நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம் பாருங்களேன், அதனால் கடவுளெல்லாம் சீப்பா அப்படின்னு ஆயிட்டாரு பாருங்க. எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே அதனால நீ என்ன செய்யணும்? நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண் ஆடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதனால் இதிலிருந்து என்கிட்ட இருந்து நீ என்ன வாங்கணும்? விலைக்கு தான் வாங்கணும். நான் சும்மா கொடுக்க ரெடியாக இல்லை. ஆண்டவர் விலைக்கு விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ விலைக்கு விற்கிறதுனா என்ன அர்த்தம்? விலைக்கு விற்கிறதுனா யூ ஹவ் டு பே ஃபார் இட். இன்னைக்கு நீங்கள் அதை பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா, ஊனை ஒடுக்கி உடலை ஒடுக்கி நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி உட்கார்ந்துருக்கிறீங்க. வீட்டில் உட்காந்துருக்கிறவங்களாம் ரெட்டின காலை போட்டுக்கிட்டு அந்த மீன் வறுத்ததை ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு வாமா, சாப்பிட்டுக்கிட்டே கேட்போம், நல்லாயிருக்கும். டிவியில் பூசை பார்க்கலாம், வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காப்பியை போடுப்பா அப்படின்னு காப்பி போட்டுக்கிட்டே காப்பியை குடிச்சிக்கிட்டே பூசை பார்க்கலாம். பூசையில் வரும், அவர் பாடுபட மனமு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இவர் காப்பியை எடுத்து அவர் வான் உயர்த்தி இவர் வாய்க்கு உயர்த்தி அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். அவர் ஆண்டவரே நல்லா தான் இருக்கும்.
எங்கெங்க பாலைவன அனுபவம்? பாலைவன அனுபவத்தில் தான் ஆசீர்வாதம். கோயிலில் வந்து உடம்பு, இன்றைக்கி நிறைய வயசானவங்க வந்திருக்கிறீங்க, உண்மையாக உங்களை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், வயிற்று பிரச்சனை, கால் பிரச்சனை, வலி பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. பலருக்கு வயசானவங்களுக்கு என்ன, ஐயோ அப்பா நான் போய் உட்கார்ந்தாலாவது மோட்சத்துக்கு போயிடலாமே. பரவாயில்ல, வாலிப பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னும் வராதவர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் உங்களை தான் இன்னைக்கு நற்செய்தியாளர்களாக அனுப்புகிறார். யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் கேட்குற, யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் வந்திருக்கிற 10-20 பேர்த்துக்கிட்ட நாங்கள் பேசிட்டு போயிடுவோம். நாங்கள் எந்த விதத்திலும் குறை வைக்கவில்லை, நாங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்வோம். ஆண்டவர் உங்ககிட்ட இப்போ பாஸ் பண்ணி விட்டுட்டோம். ரிலே ரேஸில் ஓடிட்டு வரவங்க என்ன செய்வாங்க, ஒருத்தன் ஓடி வந்து அந்த கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, என்ன ரிலே ரேஸில் பார்த்துருக்கீங்களா? 1500 மீட்டர் ஓட்டத்தில் 4 பேர் 3 பேர் ஓடுவாங்கல்ல. ஒருத்தர் ஓடி வந்து என்ன கொடுப்பாரு, என்னடா கொடுப்பாரு? ஓடுற முன்னாடி நிற்கிறவருக்கு முத்தம் கொடுப்பாரா? என்ன கொடுப்பாரு? கையில் கட்டை வச்சுருப்பாங்கள்ல, அந்த கட்டையை கொடுக்கணுமா இல்லையா? கட்டை இல்லாமல் ஓடுவாங்களா அவங்க? கட்டை இல்லாமல் ஓடுனா என்ன நடக்கும்? அவுட்டு, அவ்வளோதான், கதம் போகையா. கட்டை இல்லாமலாம் நீ ஓட முடியாது. அதே மாதிரி தான் விசுவாச கட்டை எங்ககிட்ட கிடச்சதை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் உங்ககிட்ட. இனிமேல் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓடுறீங்களா, அது ஓரமாக வாய்ப்பா, விசுவாசமாவது மண்ணாங்கட்டி ஆகுது. சாமியார் கடைசியில் பண்ணு தருவாரான்னு தெரியலையே. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கடந்தது. பிரைஸ் தி லார்ட். கடவுளை நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. காலங்கள் கடந்து போனது, ஆனால் இந்த கடவுள் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளா ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, இதுதான் என்னுடைய வழிபாடு, இது இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது போதுமா? நீங்கள் பசி பெரிய ஆள், நீங்கள் பசி எடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வாயில் ஒரு 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 ஸ்பூன் ரைஸ் எடுத்து இந்தா உன் பசிக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் உங்களை அது எப்படி கஷ்டப்படுத்தும்? எவ்வளோ பெரிய ஆள் நான், எனக்கு ஒரு தட்டு சோறு போடணும், இந்த ஆள் ஒரு ஸ்பூனில் சோறு எடுத்து கொடுக்குறான். அதே மாதிரி தான் நீங்களும் கடவுள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நிறையா நம்மக்கிட்ட. நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றே ஒன்று எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துட்டு, ஆண்டவரே ஆர் யூ ஹாப்பி அப்படி கேட்குறோமே, அவர் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்வார். தந்தை மகனிடத்தில் எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் கொடுக்கணும், நீனு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கடைசியாக அந்த விழாவில் இருந்த ரத்தம் வந்துச்சு பாருங்க, ஈட்டியில் ஒருத்தன் குத்துறான், அது உண்மை. ஈட்டியில் விழாவிலிருந்து குத்தப்பட்ட பொழுது அந்த விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. விழாவை நீங்க போய் அந்த இதயத்தை போய் ஆராய்ச்சி செய்து பாருங்க, உங்களுக்கும் அது காட்டும். அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த இருதயத்தினுடைய ஹார்ட்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த ஹார்ட்டோடைய மேல் பகுதி பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு பை மாதிரி வச்சு மூடி இருக்கும். அது என்னன்னா தண்ணி மாதிரி ஒரு திரவம் இருக்கும், அதைத்தான் தண்ணீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எதுக்கு? இந்த ஹார்ட் வந்து ஃபுல் டைம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஹார்ட்டை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு கடவுள் வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு அழகான கூலிங் டிபார்ட்மெண்ட். அது கிழிக்கப்பட்டுச்சு, அதிலிருந்து தான் தண்ணீர் வந்தது. அதை தாண்டி அந்த ஈட்டி போய் குத்தி இதயத்தை கிழிச்சு இதயத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக வெளியில் எடுத்துட்டு வந்து போச்சு. ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரை ஆண்டவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றிட்டார். தந்தைக்கு முன்னாடி சொன்னார், எல்லாம் நிறைவேறிட்டே சொன்னார். இதோ நாமளும் அதைத்தானே செய்யறோம். அதை சொல்லத்தானே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்தார். ஒரு பூசையை பார்த்துட்டு உண்டியல்ல 5 ரூபா நான் பணத்தை போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே இன்னைக்கு அப்படின்னு போறதுக்கா? தேவ பிள்ளைகளே, தாவீது அரசர் சாலமனுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, என் மகனே சாலமன், உன் தந்தையின் கடவுளை அறிந்து. பார்த்தீங்களா, அந்த கடவுளை தான் நான் வணங்கினேன், அந்த கடவுளுக்காகத்தான் நான் எல்லாம் செஞ்சேன், இந்த கடவுளை தான் நான் மேன்மைப்படுத்தினேன். அவர் என்னை உயர்த்தினாருப்பா. நான் ஒண்ணுமில்லாத ஆளு, என் அண்ணன்லாம் அப்படி இருந்தாங்க, நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னைய கூப்பிட்டாருப்பா. நான் ஒண்ணுமில்லாத ஆளு, நான் பிடியில் வாசிப்பேன், ஆடு மாடு மேய்ப்பேன், இதுதான் என்னுடைய திறமை. என்னைய உயர்த்தினாரு. அந்த தெய்வத்தை நீ அறிந்து கொள்ளணும். நீ அவரை தேடினால் கண்டுபிடிப்பாய். வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் உன் எண்ணங்களை அறிவார், உன்னுடைய சிந்தனைகளை அவர் அறிவார். என் பிள்ளைகளை, இன்னைக்கு அப்பா அம்மா நம்ம பெரியவங்க நம்மளே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கரப்டடா இருக்கிறது, மாற்றப்பட்டு விட்டது. தீயவன் மாத்திட்டான்.
இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சற்று மாற்றி யோசிப்போமா? அந்த தாவீது சொன்னது போல, நீ அவரை தேடினால் கண்டடைவாய், அவரை நீ மறந்துட்டேன்னா அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். He will forget you forever. அப்போ நம்மளுடைய செல்வத்தை வச்சு, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற பொருள்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொருளும் அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த மரியாதையும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். இதை தாண்டி மேலே போகும்போது ஆத்மா வெறுமையில் நிற்கும். அதுதான் பிசாசுக்கு சொந்தமான ஆத்மாவாக மாறி போகும். அன்பு பிள்ளைகளை, அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்களை மூடினாலும் சரி, மூடலனாலும் சரி, நீங்கள் அப்படியே கரங்களை கும்பிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? காலங்கள் கடந்து போனதை இத்தனை வருடம் ஆயிடுச்சு, இன்னும் நான் என் ஆண்டவர் யாருன்னு முழுசா புரிஞ்சிக்கல. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க தகப்பனே, நன்றி என்று சொல்லி இந்த ஜெப வேளையில் இந்த பாடல் வழியாக ஆண்டவரோடு பேசுவோமா? நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. பாடல் பாடுகிற போது இந்த பாடலை பாடி ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள்
காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பாழ்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பாழ்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரை நம்ம விட்டுடக்கூடாது பிள்ளைகளை. எதை இழந்தாலும் இயேசுவை இழக்கக்கூடாது. அப்போ நம்ம இயேசுவை இழக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உடனே ஃபாதர் சொல்லிட்டார், எதை இழந்தாலும் இயேசுவை இழக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் வேலையாக இன்னும் 2 இயேசு படத்தை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் அடித்து வச்சிடணும். அப்படியா? வீடு பூரா சாமி படம் வச்சுருந்தா நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்களா? இல்லை. வீட்டில் நம்ம அங்கங்கே சிலுவையை மாட்டி வச்சுருந்தா நம்ம இயேசுவை சார்ந்தவர்களா? அது ஒரு சின்ன அடையாளம், இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இயேசுவுக்கு பிரியமானதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். சில வீடுகளுக்கு போனால் சுருவம் அப்படி இப்படியே பெருசு பெருசாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக. நீ கடவுளோட பிள்ளையா இருக்கிறியா? ஒவ்வொரு படமும் உன்னை பார்த்தோன்னே கேள்வி கேட்கும். மாதாம்மா படம் வச்சுருக்கிறீங்களா? அந்த படம் பார்த்து கேட்கும், என்னை மாதிரி நீ இருக்கியா? அந்த கேள்விக்கு உட்படுத்தலைன்னா நீ அந்த இடத்துல அந்த படத்தை வச்சிருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அடையாளங்கள் எதற்கு வீட்டில் வைக்க சொல்கிறோம்? நீ கிறிஸ்துவை சார்ந்தவனாக இருக்கிறாயா என்பதை அது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். பாருங்க பிள்ளைகளே, இன்னைக்கு ஆத்மாவை குறித்த கவலை கடவுளுக்கு நிறைய இருக்குது, மாதாம்மாவுக்கு நிறையா இருக்குது. எங்கெல்லாம் மாதாம்மா காட்சி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் அவங்க கண்ணீரோடு நிற்கிறாங்க, வேதனையோடு நிற்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுளுக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆட்களை அனுப்பிவிட்டு பேச சொல்கிறாரு? ஏன் எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் இழந்துட்டு வந்து நிற்கணும்? சொல்லுங்கள் பாப்போம். என் ஃபாதருக்கு பங்கு சாமியாரை பார்க்குறீங்க, சின்ன சாமியை பார்க்குறீங்க, நிறைய தந்தையர்கள் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் குருக்கள் கண்ணீர்களை பார்க்குறீங்க? உங்கள் பங்கில் நிறைய கண்ணீர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன அடையாளத்துக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில்? நாங்களாம் ஏன் இப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைகளை, கடவுள் ஒரு இனத்தை வச்சு உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். சம்திங் இஸ் தேர் அவுட் சைட். அதை நீ சுதாரிச்சுக்கோ. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு விதமான பிடிப்பு நிலை கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டோம். எதையும் மாற்ற மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, யூடியூப்பில் செய்தி கேட்குறாங்க. ஆல்பர்ட் பேசுகிறாரா? போட்டு விடு. இங்கே வர்கீஸ் பேசுகிறாரா? போட்டு விடு. இங்கே ஆரோக்கியசாமி பேசுகிறாரா? போட்டு விடு. எல்லாரையும் கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், அப்புறம் மூடி வச்சுட்டு போயிடுறோம். இது என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த செய்தி அல்ல. இன்றைக்கி நகைச்சுவை செய்திகள் நிறையா இருக்குது, அது மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு தான். அது மகிழ்ச்சியை சிரிச்சிட்டு போயிடலாம். இந்த செய்திகள் நாங்கள் வெறும் மகிழ்ச்சிக்காக சொல்லற, மாற்றத்திற்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி 2 நாள் இங்கே நடத்தப்படுகிற ஒரு சிறப்பு தியானமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை கொண்டுட்டு வரலை அப்படின்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவது கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாரு கடவுள்? நீங்கள் கேட்கலாம். தொடக்கத்துலேருந்து அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கடவுள் உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு, மீட்கிறதுக்காக வந்தார். கடவுளுடைய திருவிழம் இதுதான். இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனுக்கு பரிசு கிடைக்கும். ஆண்டவருடைய ஓட்டத்தில் பவுலடியார் மாதிரி நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பரிசு கிடைக்கும். அந்த பரிசு உலகத்தின் பரிசு போல அல்ல. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, பரிசு கொடுக்கும்போது எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க? 10 பேர் ஓடுறாங்கன்னா எத்தனை பேருக்கு முதல் பரிசு கிடைக்கும்? என்ன கொண்டு விடுவேங்கிறியா? ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஆமாம், ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இப்போ ஃபாதர் பைபிள் குவிஸ் வைக்கிறாங்க. 50 பேர் சரியாக ஆன்சர் கொடுத்துட்டீங்க. 100க்கு 100 எடுத்தாச்சு. இப்போ ஃபாதர் எத்தனை பரிசு கொடுப்பாங்க? 50 பேருக்கு கொடுப்பாரா? 50 பேருக்கு கொடுப்பாரா? பரவாயில்லையே, உங்கள் ஃபாதர் நல்ல ஃபாதராக இருக்காரு. ஆனால் நிறைய இடத்துல அதுலேயும் குலுக்கு சீட்டு போட்டு எடுப்பாங்க. 5 பேருக்கு லக்கி ப்ரைஸ், மீதிக்கெல்லாம் ஆறுதல் ப்ரைஸ் அப்படி போடுவாங்க இங்கே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க,
வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. சோப்பு டப்பா கொடுப்பேன், இல்லை ஒரு பிரியாணி பாக்ஸ் கொடுப்பேன், பக்கெட் பிரியாணி கொடுப்பேன். உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல பக்கெட் பிரியாணின்னா? திருச்சியிலலாம் ஒரே பக்கெட் பிரியாணின்னா அது பறந்து போகுது. கடையெல்லாம் பார்த்தா பக்கெட் பிரியாணி, எல்லாம் பக்கெட்டில் பிரியாணி போட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நேற்று ராத்திரி நாங்கள் ஒரு ப்ரேயருக்கெல்லாம் போயிட்டு 2 மணி 3 மணிக்கு அந்த பக்கமாக வரும்போது பார்த்தா ஓரமாக நின்று பிரியாணி தின்னுட்டுருக்காங்க. 2 மணிக்குங்க. என்னடா பிரியாணிக்கு செத்தவங்களா? மக்கள் கூட்டம் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஏன் ராத்திரியில் சாப்பிட்றா, லைன் கட்டி நிற்கிறாங்க பிரியாணி வாங்க. பாருங்கள், ஒரு சமூகம் எப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். சாப்பாட்டுலேயும் உலக இன்பத்திலையும் உடல் கட்டுப்பாடு இருக்குது, உடல் ஒழுக்கம் இருக்குது, உடலுடைய ஆர்டர் இருக்குது, மனசு ஆர்டர் இருக்குது. இதெல்லாம் சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் வேதனை. அவங்க காசு அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதனுடைய ஒழுக்க கேடுன்னு நம்ம சொல்கிறோம், இம்மொராலிட்டின்னு சொல்கிறோம் பாருங்களேன். அது நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், பிள்ளைகளை நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொண்டா என்ன நடக்கும்? இப்படி தான் வாழணும்னு நீங்கள் வாழ்கிறீங்க, என்ன கிடைக்கும்? அல்லதொரு ஓட்டத்தை ஓடுனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சா பரிசு கிடைக்கும். ஆண்டவர் என்ன பரிசு தரேன்னு சொல்கிறாரு? திருவெளிப்பாடு 3:21. திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் என்னமோ சொல்கிறாரு. பைபிள் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். என்ன gift கொடுக்குறாரு கடவுள்? என்ன பரிசு தராரு? சோப்பு டப்பாவா? பாரு, வெற்றி பெறும் அனைவருக்குமே, எவருக்குமே, அவங்க இந்த ஜாதி, இந்த மதம், இந்த குலம், இந்த இனம், இந்த பொருளாதார பணக்காரர் ஏழை அப்படியெல்லாம் கிடையாது. எவருக்குமே. அந்த வார்த்தையில் எல்லாருமே வந்துட்டாங்க. எனது அரியணையில், அவர் ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, அந்த அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும், என்னோட உட்கார்ற பாக்கியத்தை கொடுக்க போகிறேன். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? உரிமை அளிப்பேன். பிச்சை போடுவேன் இல்லை, தர்மம் கொடுப்பேன் இல்லை, உரிமை அளிப்பேன். ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை பிள்ளைகளை. அந்த வார்த்தை வெறுமையானது அல்ல. ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உரியதாக்க போகிறார். இந்த உரிமையை நீ வாங்கிடக்கூடாதுன்னு தான் பிசாசு உங்களையும் என்ன செய்கிறான்? வேறு விதமாக அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு, இந்த யூடியூப்பில் பார்த்தேன். எல்லா குழந்தையும், சின்ன குழந்தைங்க எல்லா குழந்தையும் அங்கிட்டு ஓடுது. ஒரே ஒரு பையன் மட்டும் இப்படி திரும்பி ஓடுறான், இந்த பக்கமாக ஓடுறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு ஓடுறான், அவன் தான் வேகமாக ஓடுறான். ஆனால் எங்கிட்டு ஓடுறான்? தப்பாக ஓடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறப்போ நம்மளும் இப்படி தான் தப்பான ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் சரியாக தான் ஓடுறேன். ஆண்டவர் அங்கே தான் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. உன் ஓட்டத்தை மாற்றி ஓடு. உனக்கு இருக்கிற தைரியம், உனக்கு இருக்கிற ஒரு மன உரிமை, அழுத்தம், ஒரு வலிமை, உனக்கு இருக்கிற ஒரு அன்பு நிறைய இருக்குது. அதை நீ சரியாக எனக்கு பயன்படுத்தி கொடு. அப்படி செஞ்சின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? நான் வெற்றி பெற்று. பார்த்தீங்களா? அப்போ இயேசு சாமியே வெற்றி அடைஞ்சதுனால தான் அவர் இன்னைக்கு ராஜாவா அப்பாவுடைய மடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அரியணையில். சும்மா போயிட்டு நான் தந்தையிடமிருந்து வந்தேன் அதனால் எனக்கு தனியாக ஒரு ட்ராக் போட்டு விட்ருங்க, நான் அப்படியே ஓடிடுறேன் இல்லை. அவர் எதை செய்யணுமோ அதை செய்து வெற்றி பெற்று தந்தையினுடைய அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு, எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் ஃபாதர்? என்ன செய்யணும்? உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கணும். அறிவு மட்டும் இல்லை, மனம் செயலாற்றணும். அறிவும் மனமும் இணைந்து போராடணும். இதில் அறிவு சில விஷயத்தை சொல்லும், இப்படி செஞ்சால் போதும்னு. மனசு சொல்லும், நோ, உன் கடவுளுக்கு நீ இப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ எங்களை சாப்பிட கூப்பிட்றீங்க. ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் போனோம். அந்த வீட்டில் பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க, அந்த ஊரில் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். அப்போ போய் சாப்பிட உட்காந்தோம். அந்த வீட்டில் தான் சாப்பாடு ஃபாதர்னாங்க. எனக்கு பசிக்கலை, நான் போய் சாப்பிட்டுக்கிறப்பா அப்படின்னேன்.
பிரதர்ஸ் சொன்னாங்க, இல்லை ஃபாதர் அவங்க சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் சரி போய் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்போமே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போனோம். நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வீட்டு தலைவர் அங்கே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவர் சாமியார் வராருன்னு அங்கேயே பார்த்த உடனே துண்டை காணோம் துணியை காணோன்னு பின்னாடி வழியாக ஓடிட்டார். அவர் ஓடுறத நான் பார்க்குறேன். சரி போ, அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனையும் 2 பிள்ளைங்க அம்மா இருக்கிறாங்க. யாருமே வாங்கன்னு சொல்லலை. நம்ம தான் உள்ளே போயிட்டோமே, வெக்கங்கட்ட பொழப்பு தான் நம்ம பொழப்பு, என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சோத்தை தின்னு தொலைக்கணுமே, வேறு இலை இல்லையே அப்படின்னு பாயெல்லாம் போட்டுட்டாங்க, இலையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, நான் போய் ஒரு இலையில் உட்காந்தேன். யாருமே ஒன்றும் பேசலை. டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, டிவியை பார்த்துக்கிறாங்க. அது எடு இது எடு அப்படின்றாங்க. ஒரு ஒரு சந்தோஷ மனநிலை இல்லை. பார்த்தேன், இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு வந்தது நம்ம தப்பு தான், வந்திருக்கவே கூடாது. வந்தாச்சு, இப்போ எந்திரிச்சு போனால் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டு போயிடுவோமேனு அந்த அம்மா அப்படி கரண்டியில் அப்படி எடுத்தாங்க. சோறை எடுத்து அப்படி போட்டாங்க பாருங்கள். இந்த மட்டும் தான் வந்து விழுந்துச்சு, மற்றதெல்லாம் ஒட்டிக்கிச்சு கரண்டியில். நான் உடனே போதும் 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 போதும்ட்டேன். அடுத்த கரண்டி எடுக்க போதும் போதுமா போதும் போதும் அப்படின்னு அந்த அம்மா அப்போ தான் என்னை உத்து பார்த்தாங்க. என்னடா இந்த மட்டும் சோறை வச்சுட்டு ஃபாதர் போதும் போதும். நான் சொன்னேன், உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் கொடுக்குற உணவு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், எனக்கு இது போதும் அப்படின்னு. அந்த அம்மா அப்போ தான் உணர்றாங்க, ஃபாதர் நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களா, கோபமாக இருக்கிறீங்களான்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா, நாங்கள் உள்ளே வந்த உடனேயும் நீங்கள் சந்தோஷமாக வரவேற்றீங்க பார்த்தீங்களா, இந்த உணவுக்காகவா நாங்கள் வரம்மா சொன்னேன். நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, பிள்ளைங்க தானே நம்ம பிள்ளைங்க. சொன்னேன், இந்த உணவுக்காக நாங்கள் வரம்மா, இந்த உணவை நாங்கள் எங்களால் கடையில் வாங்கி சாப்பிட முடியாதா, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஊழியர்களுக்கு ஒரு கிண்ணம், குளிர்ந்த கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதற்குரிய கைமாறை பெறாமல் போக மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதுக்காகத்தான் அந்த வீட்டுக்கு வரோம். அதனால் நீங்கள் கொடுத்த இந்த அன்பாக கொடுத்த இந்த உணவு எனக்கு ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போனோம். பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யறோம், சரியாய் செய்யணுமா இல்லையா? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறார். நீ செய்கிறதெல்லாம் சரியாக செய்கிறியா? யோசித்து பாருங்க. நான் 1 2 3ன்னு நான் சொன்னேன்னாக்க விடிஞ்சிடும். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சிந்தனை, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இந்த கோயிலை சார்ந்து ஒரு கிறிஸ்தவனா எப்படி வலம் வரீங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் எப்படி பண்ணுறேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு வச்சுருக்கிறேன் இந்த ஊருக்குள்ளே. எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு யார்கிட்டையும் நம்ம பேசுகிறதுனால அர்த்தம் இல்லை, நம்ம வாயை மூடிக்கிட்டு போயிடுவோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஒரு பையன் போய் கேட்டான், ஒரு சுவாமிஜி கிட்டே கேட்டானா, சுவாமிஜி நான் மோட்சத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா பார்த்து சொல்லுங்கள். அவர் சொன்னார், மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக வந்திருக்கிற, நீ என்னென்ன நன்மை செய்த சொல்லு அப்படின்னார். அவன் சொன்னான், நான் யாருக்கும் நன்மையும் செய்யலை, யாருக்கு தீமையும் செய்யலை. போய் நன்மை செய்ய போனால் தான் ஏதாவது வம்பு வந்துடுது, அதனால் நம்ம யாருக்கும் நன்மை செய்யலை, நான் பேசாட்டு உண்டு, நான் பேசாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த குரு பார்த்தாராம். அந்த கண்ணை உயர்த்தி பார்ப்பா, அங்கே என்ன தெரியுது அப்படின்னாராம். ஒரு தென்னை மரத்தை காட்டினார். தென்னை மரம் தெரியுது, அந்த இருக்கிற மரமும் மட்டையும் மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னா நீயும் போவ, போயிட்டு வான்ட்டார். அவன் கேட்டான், இப்படி என்ன குரு எப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு. ஆமாப்பா, அதுவும் யாருக்கும் போய் தீங்கு செய்கிறதில்ல, அதே நேரம் நன்மையும் செய்கிறதில்ல. தென்னை மரத்துக்கு கீழே எவனாவது மயக்கம் போட்டு விழுந்தானா அது தேங்காயை உடச்சி தண்ணியை ஊற்றி விடுமா வாயில்? செய்யாது, அது பேசாமல் இருக்கும், வேணும்னா பிடிங்கி தின்னு, அவ்வளோதான். அந்த மரத்தை போல நீ இருக்கிற அப்படின்னாரு. கடவுள் நம்மை மரங்களை போல படைக்கலை, அறிவோட, ஆற்றலோட, சிந்திக்கிற ஒரு திறனோட, மன்னிக்கிற மனதோட படைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நீ பயன்படுத்தணும். அடுத்தவங்க கேட்டால் நான் கொடுப்பேன் இல்லை, கேட்காமலே கொடுப்பது தான் மனிதனுடைய இயல்பாக கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த இயல்பின்படி நீ செயல்பட்டு இருக்கணும், அப்போ தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லாட்டினா நீ மரத்தை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவனுக்கு சொன்னாரான். இந்த கதை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு நம்மக்கிட்ட அது ஒத்து போகும்.
நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு சிரிக்கணும், நான் எதுக்கு அவங்கள நல்லா விசாரிக்கணும்? அவங்க பேசுகிறாங்களா? அவங்க மரம், நீ மரமா? அவங்க ஜடம், நீ ஜடமா? ஆமான்ட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு 1 பேதுரு 1:13, ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவராயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, சொன்ன இல்லைங்களா திருவெளிப்பாடு 3:21, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எனக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் அப்படின்னு என்ன செய்யணுமா? அடுத்தது சொல்றாரு, முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இப்பொழுது நடந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆண்டவரோட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க மட்டும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது சாமி, அதான் வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். உடம்பெல்லாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் மனசு எங்கேயாவது போயிடுது. இதைத்தான் பிசாசு ஒவ்வொரு பூசையிலையும் செய்கிறான். வாசப்படி வரைக்கும் நல்லா தான் வரோம், உள்ளே போய் உட்கார்ந்த உடனேயும் பிசாசு என்ன செய்வான், வீட்டை பூட்டுனியே, பூட்டை இழுத்து பார்த்தியான்னு கேட்பான். அவ்வளோதான், நம்ம மனசு எங்கே போய் நின்றுக்கும்? பூட்டாண்ட போய் நின்றுக்கும். வீட்டில் இருக்கிற பூட்டை பிடிச்சிக்கிட்டே நிற்கும். பூட்டை இழுத்து பார்த்தோமான்னு தெரியலையே. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான், பாலை காய்ச்சினியே, சட்டியை தட்டு வச்சு மூடுனியான்னு தான் கேட்பான். அவ்வளோதான். ஐயோ நேற்று வேற அந்த பூனை வந்து கருப்பு பூனை எல்லாத்தையும் குடிச்சு, எதுக்குன்னே அவள் பூனை வளர்க்குறா, அவள் கையை உடைக்கிறேன் பார், இல்லாட்டினா அந்த பூனையை காலி பண்ணி ஆகணும். பூசை பூரா ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். மனசு பிசாசு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? பூனையும் பக்கத்து வீட்டுக்காரியும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவன் மூஞ்ச உடைக்கிறனா இல்லையா பார். அன்னைக்கு கூட பார்த்து நம்மளை பார்த்து என்ன பேசுகிறா அவன், இங்கே மனசு பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருங்க. கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும் மனசு நம்மக்கிட்ட தான் இருக்குதாங்கிறத ஆத்மா பரிசோதனை செய்து பார்க்கணும். ஆத்மாவை வீட்டில் வச்சுட்டு வந்து அவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, இவ்வளோ பேர் சுதாரிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் பேரை பார்த்தா அப்படி தெரியல, இந்த எடுபட்டு பையன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான், வாய்வே திறக்கப்படாது. அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். முதல்ல மனம் செயலாற்றணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, உங்கள் எய்த்தாப்பில் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரியவங்க வராங்க. பார்த்தோன்னே என்ன சொல்லணும்? பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? இப்படி பார்த்துட்டு நீ திருப்பிட்டு போகிறதுக்கா? மனம் செயலாற்றணும். முதல்ல என்ன சொல்லணும்? ஐயோ இந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோமே. அவங்களும் பெருசாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு வந்திருப்பீங்க, பக்கத்தில் யாராவது பேசியிருப்பாங்க, அந்த சோஸ்பின் அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா, படுத்திருக்காங்களா, ஓ அந்த அம்மாவா அப்படின்னு போயிருப்பீங்க. அந்த அம்மாவை ரோட்டில் பார்க்குறீங்க, உடனே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதான் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் வரமாட்டேங்குது. உடனே என்ன கேட்கணும் இல்லை, என்ன அக்கா உடம்பு நல்லா இருக்கா, அக்கா உடம்பு நல்லா இருக்கா, நல்லா இருக்கம்மா. நம்ம ஏன் நின்று கேட்பானே, போட்டு அறுத்து தள்ளிடும் இந்த கிளவி. மனம் உள்ள என்ன சொல்லுதோ அதை தான் செய்யுது. முன்னாடியெல்லாம் பெருமையாக இருந்தாங்க, ஏதாவது ஒன்றுன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க, போய் என்னம்மாச்சு என்ன ஆச்சு உட்காந்து பேசுவாங்க. எங்கள் மூதாதையர் தாத்தா பாட்டியெல்லாம் நான் இன்னமும் பார்க்குறேன், வயசானவங்கெல்லாம் பார்க்குறேன். என்கிட்ட கூட அந்த குவாலிட்டிஸ் இல்லை, அதை நான் இம்பாய் பண்ணுறோம், வளர்க்க முயற்சிக்கிறோம். பாருங்கள், அவங்க வந்துடுவாங்க தேடிக்கிட்டு. வீட்டு விசேஷம்னா அவங்களாம் பெரிய கல்வி அறிவெல்லாம் இல்லை, ஆனால் ஞானம் இருந்தது. வீட்டு விசேஷம் நடந்தால் போதும், ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு வேலையை அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க. அந்த உடனிருப்பு, அந்த லவ் கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாலே நமக்கு வீடு விசேஷம் வீடாகிடும், சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னா, எப்பா இந்த கடையில் போய் கொஞ்சம் வெத்தலையும் சுண்ணாம்பு ஆகிட்டாயா, நமக்கு வேலை தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அந்த பிரசன்னம் கொடுக்குறாங்க பாருங்களேன், அதுதான் அன்பு பிரசன்னம்.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய மலையை உருட்டுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல வாயை திறந்து பேச. நம்ம பார்க்குறோம், இந்த ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, ஃபாதர் சொல்லி தான் அவர் எல்லாத்தையும் சொல்கிறாருன்னு நீங்கள் போய் அங்கே போய் வத்தி வச்சிடாதீங்க. இந்த ஆள் வந்தோன்னே எல்லாத்தையும் வகையாக எழுதி கொடுத்துப்பார் போல இருக்கு, நம்ம செய்யாதெல்லாம் சொல்கிறார். யாரோ மந்திரம் போட்டு விடுறீங்க, கொசு வாய்க்குள்ளேயே போகுது. சரியானதை சொல்லும்போது வாய்க்குள்ளே கொசு போகுது பார்த்தீங்களா? பிசாசு இப்படித்தான் ஏதாவது செய்வான். மந்திரம் போட்டவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர் எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் நம்ம நல்லா பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட்டு இந்த ஒரு வருஷத்துலையாவது யோசிச்சு பாருங்களேன், எத்தனை முறை நீங்கள் ஒரு வருஷத்தில் ஃபாதரு 3 வருஷம் 4 வருஷமாக அங்கே இருக்கிறேன்னு சொன்னாங்க பேசும்போது, எத்தனை தடவை நீங்கள் போய் ஃபாதரை பர்சனலாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு சோதனை, ஒரு ஆத்ம சோதனை. உங்கள் மனம் செயலாட்ட தயாராக இருக்கணும். முதல்ல மனசுக்குள்ளே வரணும்ல நல்ல எண்ணம். ஒரு ஃபிலாசபர் சொல்கிறாரு, கொஜித்தோ எர்கோ சும், கொஜித்தோ எர்கோ சும், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் யோசிக்கிறேன், அதனால் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது எதை காட்டுது? திடீர்னு ஒரு பையன் ரோட்டில் அடிபட்டான், மண்டையில் அடிபட்டுச்சு, கோமா ஸ்டேஜு, 1 வாரமாக எந்திரிக்கல ஆள். அப்புறம் மெதுவாக கண்ணு திறக்கிறாரு, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால் சாகலைன்னு தெரியுது, ஆனால் மூளை தான் வேலை செய்யலை. சில நேரம் சொல்கிறாங்க இல்லையா, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் சொல்கிறார் உன் பிள்ளை செத்து போயிட்டான் அப்படிங்கிறார். என்ன ஆச்சு? மூச்சு விட்றானே டாக்டர், பிரெயின் டெத்து. அப்போ இதயம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குந்தா கூட பிரெயின் செத்து போச்சுன்னா த பாடி இஸ் டெட்டு. நீங்கள் சொல்ல முடியாது, ஐயோ பார்க்குறமே பிள்ளை மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கே, நோ. பாருங்கள், அதனால தான் அவர் சொல்கிறாரு கொஜித்தோ எர்கோசும். இப்போ அடிப்பட்ட பையன் கண்ணை மெதுவாக திறந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாம் நிற்கிறாங்க, சொந்தம்லாம். முதல்ல என்ன எதிர்பார்ப்பாங்க? முதல்ல அம்மா பேசுவாங்க இல்லையா, என்ன கேட்குறாங்க? அம்மா தம்பி தம்பி தெரியுதாப்பா? அம்மா முதல்ல கேட்பாங்க, தம்பி நான் யாருப்பா, என்னை தெரியுதா? அம்மாவை பார்த்துட்டு இந்த பிள்ளை என்ன சொல்லணும்? அம்மா அப்படின்னா பாலை வாத்தான். அம்மாவை பார்த்து அத்தை அப்படின்னா சொத்தை. பாருங்க, உள்ளுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது வார்த்தையில் வெளிப்படுதா? இங்கே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வார்த்தையில் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சிலிருந்து தான் செயல் வருது. அப்போ நம்ம செயல் தப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்கே சிந்தனை தப்பாக இருக்குன்னு அர்த்தம். சிந்தனை தப்பாக இருந்தால் அங்கே என்ன அர்த்தம்? மனசு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மனம் செயலாட்ட தயாராக இருக்கட்டும். முதல்ல ஆர்டர் யுவர் மைண்டு, ஆர்டர் யுவர் சோல். உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும், நான் ஏன் இப்படி வாழ்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் மாற்றிக்கணும். என்ன, ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ஆட்டிடியூட். கடவுள் என்னை எதுக்காகவா படைச்சாரு? மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறதுக்கா? பாருங்கள், வானத்தை பாருங்கள் பிள்ளைகளை, கண்ணை மூடி உட்காந்து எல்லாம் அந்த யூடியூப் கன்றாவியில் வந்து கிடக்குதுங்க. கண்டதையும் பார்க்காதீங்க, இதை பாருங்களேன், எப்படி பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, கேலக்ஸி எப்படி ஒர்க் பண்ணுது, எடுத்து பாருங்களேன். பாருங்கள், நடுவில் சூரியன், பூமி சுற்றுது, நிறைய கோள்கள் சுற்றுது, அதில் பூமியும் சுற்றுது. பூமி எப்படி சுற்றுது? பூமி சூரியனை எப்படி சுற்றுது? ஒருத்தன் சொன்னான் சொயின்னு சுற்றுதான். சயின்ஸ் படி சொல்லணும். வெரி குட், பாரா விஞ்ஞானி சொல்கிறா தம்பி. தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக டைம்லி சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நாளைக்கு சுற்றிக்கிறேன். விடுமா? விட்டா நம்ம காலி. கடல் இங்கே வந்துடும், கடல் திருச்சிக்கு வந்துடும். பூமி ஒரு நாள் சுத்தாமல் விட்டுச்சுன்னா கடல் பூமி திருச்சிக்கு வந்துடும் கடல். பாருங்கள் எவ்வளோ பெரிய வேதனை. கடவுள் எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கிறார். அந்த பூமிக்கு மேலே நம்ம எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதான் பூமின்னா, பூமிக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்மெல்லாம். அது வேகமாக ஒரு சுற்றுறதில் நம்மெல்லாம் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ அற்புதம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், கடவுளுடைய படைப்பு எவ்வளோ அதிசயம். ஆனால் நம்ம இந்த அதிசயத்தெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா அந்த வீட்டில் போய் இது வார்த்தையை சொல்லிட்டு போயிடுங்கம்மா. இல்லை பாதர், நான் போகிறதில்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை பாதர், பேச்சுவார்த்தை இல்லை. ஏம்மா, அது ஒரு 5 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை பாதர். ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு.
இல்லைங்க பாத, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன் சாமி. வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறா, வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறா சாமி. எல்லாத்துக்கும் வடை கொடுக்குறா சாமி. எனக்கு ஒரு வடை தின்னுட்டு போக்கான்னு கூட சொல்லலைக்கா. எல்லாத்துக்கும் வடையும் பாயசமும் கொடுக்குறா, எனக்கு ஒரு வடை கூட கொடுக்கலங்க சாமி. தெய்வமே, இவ்வளோ பெரிய அழகிய பிரபஞ்சத்தை படைச்சி அதில் நம்மளெல்லாம் அதிசயத்தின் படைப்புகளாக ஒட்ட வச்சு, அதில் நம்மளெல்லாம் வாழ வச்சு, அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து ஆண்டவர் யாருன்னு தேட வச்சு, இவ்வளோ அற்புதத்தை கொடுத்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம வடை கொடுக்க மாட்டேங்கிறா. அப்பளத்தில் சண்டை, 5 வருஷமாக பேச்சு வார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு மடையர்களாக இருக்கிறோம் பாருங்களேன். உடலை சார்ந்த இச்சைக்குரிய பிள்ளையாக மாறி போயிட்டோமே. அந்த அம்மா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, எவ்வளோ இருப்பாவ. ஒரு உதாரணம் சொன்னோம்னா நம்மளை அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்மளும் இந்த மாதிரி தானே அடைச்சிக்கிட்டு கிடக்கிறோம். அண்ணனோட பேச்சுவார்த்தை இல்லை, தம்பியோட பேச்சுவார்த்தை இல்லை, அடுத்த விட்டு அக்காவோட பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி காரணத்தை தேடி பாருங்க, ஒன்றுமே இருக்காது. டம்ளரில் காப்பியை கழுவி அங்கிட்ட ஊற்றுனாராம், அது அவங்க வீட்டு மேலே ஊற்றிடுச்சு, அதனால பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை. பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல. இந்த தூய்மைனா என்னங்க? ஆண்டவர் சொல்றார், தூய்மைனா என்ன? நிறைய விஷயத்தை ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரோட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.